I'm audible to everyone. Once if it is audible, just tell me, we'll start the session. If it is audible, just tell me the session. We'll start the session. I'm audible, right? Everyone? Yes. Dhanashree, I'm audible. Yes, everyone. Yes, good evening. Good evening to all. Good evening to everyone. Is my audio and videos is proper? Then we'll start the session. This is a very important session we are going to discuss today. Super ana session da nama discussion panam. Yes, good. Thank you, Shubhashri. Okay, we'll start that. So some important issues. That's why I'm unable to start 7 o'clock. So now I'm going to start. Happy and நிறைய பேர் என்னோட ஸோ இந்த கிளாஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப happy for that. Okay, but sorry for that. கொஞ்சம் டிலே ஆனதுக்கு 1 hour டிலே ஆயிருச்சு. Sorry for that. Okay. So next classல இந்த மாதிரி எல்லாம் நடக்கவே நடக்காது. Okay. So we'll start the session. So hello பசங்களா. Today we are going to discuss that ஏற்கனவே நாம டிஸ்கஷன் பண்ணிருந்தோம் மாடர்ன் பிசிக்ஸ்ல dual nature நாம டிஸ்கஷன் பண்ணிருந்தோம். So now we are going to discuss the modern physicsல 2 and 3 இருக்கு. என்ன அப்படின்னா அந்த மாடர்ன் பிசிக்ஸ்ல ஆட்டம் இருக்கு and also நியூக்ளியை இருக்கு. So இந்த மாடர்ன் பிசிக்ஸ் ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா அட்லீஸ்ட் நமக்கு இந்த 3 டாபிக்கை கவர் பண்ணா உங்களுக்கு 4ல இருந்து 5 கொஸ்டின் உங்களுக்கு வரும். இந்த செமிகண்டக்டர் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6 இல்ல 7 கொஸ்டின் வரும். ஸோ சின்ன சாப்டர் பட் இதுல இருந்து எல்லா கொஸ்டினுமே என்ன இருக்கும் இம்பார்ட்டன்டா இருக்கும். சின்ன சின்ன டாபிக் தான் இருக்கும் பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா? ஸோ அது டெஃபினட்டா உங்களோட மார்க்கை பூஸ்ட் அப் பண்ணும். எனக்கு பிசிக்ஸ் ரொம்பவே கஷ்டமா இருக்கு, எல்லா டாபிக் என்ன கவர் பண்ண முடியாது, இருக்கிற 20 யூனிட் என்னால கவர் பண்ண முடியாது அப்படின்னா எனக்கு அந்த 20 யூனிட் கவர் பண்ணாம எனக்கு ஒரு 120 ஒரு 150க்குள்ள எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த மாடர்ன் பிசிக்ஸ். எஸ்ஆனோ இந்த மாடர்ன் பிசிக்ஸ்ல டியூவல் நேச்சர் அண்ட் நியூக்ளியர் ஆட்டம் இருக்கு. ஸோ இந்த 3 படிச்சீங்கனாலே உங்களோட மார்க் ஈஸியா இருக்கும். அதனாலதான் பசங்களா உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்க பார்ட்டை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் யூ கேன் கோ வித் திஸ் உங்களோட வீக் பார்ட்டை நீங்க போகணும். பட் யூ மஸ்ட் நோ யுவரோட ஸ்ட்ராங் பார்ட். எஸ்ஆனோ ஸோ அப்பதான் யூ கேன் ஏபிள் டு அச்சீவ் குட் மார்க் இன் ஃபைனல் எக்ஸாம். எஸ்ஆனோ கெட்டிங் மீ பாயிண்ட். தோஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், என்னோட ப்ரிப்பரேஷன் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், இல்ல 12th நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் அப்படியே டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும், சோ பாட்டம் டு டாப் கிளியரா பேஜ் டு பேஜ் ஒன்னு விடாம படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களோட மார்க்கை பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும். எஸ் ஆர் நோ? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? எஸ், ஹாப்பி. அண்ட் ஆல்சோ வி வில் ஸ்டார்ட் த செஷன். இதோட இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஒன்ஸ் இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஃபயரை தட்டி விடுங்க, தென் வில் ஸ்டார்ட் தட். ஃபயர்ல நான் அப்படியே என்ன ஆகணும், so I will get a lot of energy, அப்படியே குளிர் காய வேண்டியதுதான். So we'll start the session. Yes, so என்ன டாபிக் பார்க்க போறோம்? First we are going to discuss that. Yes, Subhashri, thank you. ஒருத்தங்க மட்டும் தான் ஃபயரா? ஒருத்தங்க மட்டும் தான் ஃபயர், அவ்வளவுதானவா? ஒருத்தங்க மட்டும் தான் ஃபயரோட இருக்கீங்க. தனுஸ்ரீ, yes, good Dhanushree. ரெண்டு பேருக்கு மட்டும் தான். Yes, yes, thank you. So இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஷேர்ல பண்ணல அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து லைக் பட்டனை தட்டி விடுங்க. எண்ட் ஆஃப் த வீடியோ ஹாவ் டு சி எவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு எனக்கு தெரியணும். அப்பதான் என்ன ஆகும், உங்களுக்கு இன்னும் என்னோட வீடியோ நிறைய ஷார்ட்கட்ஸ் வீடியோ அண்ட் கான்செப்ட் வீடியோ ஐ வில் அப்லோட் தட். ஓகே, சோ லைக் பட்டனை மறக்காம தட்டி விடுங்க. சோ இட் வில் பூஸ்ட் அப் ஃபார் மீ. ஓகே, சோ வில் ஸ்டார்ட் த செஷன். சோ ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to discuss that ஆட்டம் தான் பார்க்க போறோம். ஆட்டம்னா எடுத்துட்டேன்னா என்ன, we already know that 12th அதாவது நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சிருவோம், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல படிச்சிருப்பீங்க, ஆட்டம் பத்தி கிளியரா படிச்சிருப்பீங்க. பட் we will learn this one more time. So ஆட்டம் பத்தி நம்ம படிக்கலாம். So in basis of பிசிக்ஸ்ல படிக்கும்போது you will understand that what நேச்சரை பத்தி கிளியரா புரிஞ்சிருக்கும். That's why the physics always ultimate-ஆ இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு பிசிக்ஸ் புரியாம இருக்கும். புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, பிசிக்ஸ் மாதிரி ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை. ஏன்னா நீங்க சால்வ் பண்ணுவீங்க, சால்வ் பண்ணா என்ன ஆயிரும், உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் கிடைச்சிடும். இட் இஸ் நாட் கிரிட்டிக்கல் வேல்யூலாம் இருக்காது, ஈஸியான ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, டைரக்ட் ஆன்சர் அப்படின்னா உங்களோட அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ற ஒரே ஒரு சப்ஜெக்ட் என்னது பிசிக்ஸ் மட்டும்தான். பட் நிறைய பேர் தேர் ஃபீலிங் ஏன் அப்படின்னா நமக்கு புதுசா நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா, அதனாலதான். ஓகே, வில் ஸ்டார்ட் த செஷன். See, the atom நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், in the universe each and every particle consists of what is the atom இல்லையா. ஆட்டம்ங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாம எடுத்துக்கலாம். ஸோ ஆட்டம்ங்கிறது பார்த்துட்டேன் அப்படின்னா இனிஷியலி
So it is like நான் எடுத்துட்டேன், this is what is an atom நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். Inside என்னவா இருக்கும்? This is what is a nucleus இருக்கும். Inside is a nucleus. Right? The electron is revolving around the nucleus. அப்படின்னா atom நான் எடுத்துட்டேன் அப்படின்னா nucleusum electronum சேர்ந்ததா என்ன சொல்லலாம்? We can say it is an atom னா represent பண்ணலாம். See here, நான் atom first நான் எதை discussion பண்ண போறேன்னு பாருங்க. First எதை discussion பண்ண போறேன்? I'm going to discuss இந்த electronோட property தான் discussion பண்ண. I'm not concentrating on nucleus concentrate பண்ணல. இன்சைட்ல இருக்க கோரை நான் கான்சென்ட்ரேட் பண்ணல, அதை சுத்தி இருக்க எலக்ட்ரானோட ப்ராப்பர்ட்டி தான் நான் படிக்க போறேன். எலக்ட்ரான் அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல்ல இருக்கும்போது, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஆர்பிட்டல்ல இருக்கும்போது என்ன எனர்ஜி, அதாவது ஹைட்ரஜன், ஹீலியம் இப்படி போகும்போது அதோட எனர்ஜி லெவல் எப்படி கால்குலேட் பண்ணலாம். So we are going to discuss that the energy orbiter, அதாவது 1 n is equal to 1, n is equal to 2, n is equal to 3 இருக்கும்போது அதோட எனர்ஜி லெவல் என்னவா இருக்கும், ரேடியஸ் ஆஃப் த ஆட்டம் எவ்வளவா இருக்கும். சோ இங்க இருந்து நியூக்ளியஸ்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், ரேடியஸ். இது எல்லாமே நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். ரைட்? சோ everyone know that. சோ இனிஷியலா நான் ஆட்டமை எடுத்துட்டேன் அப்படின்னா 1 by 1 நிறைய சயின்டிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரூதர்ஃபோர்ட், because they calculated initially neutron, then proton, electron எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணாங்க. ரைட்? சோ I'll start with this very important. நமக்கு நீட் என்ன எடுக்கும்போது நமக்கு we must know that we'll start from Rutherford model ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். See, Rutherford மாடல்ல இருந்து ஐடியாவை நான் எடுத்துக்கலாம், அதோட டிராபேக்ல இருந்து ஃபார்ம் ஆனது தான் என்னது, போர்ஸ் மாடல் இல்லையா. ரூதர்ஃபோர்ட் மாடல் அதுக்கோட டிராபேக் இருக்கு, அந்த டிராபேக் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணது என்னது, போர்ஸ் மாடல். புரியுதா? ஃபர்ஸ்ட் we are going to discuss ஆட்டம்னு எடுத்துட்டாவே நமக்கு நீட்டை பொறுத்தளவுக்கு ரூதர்ஃபோர்ட் மாடல்னா என்னன்னு தெரியணும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். தென் அதோட ஃபெயிலியர்ல இருந்து வந்ததா போர்ஸ் மாடல், தென் போர்ஸ் மாடல் என்னன்னு தெரியணும். Once Bohr's model பத்தி தெரியும் போது we can study that what is energy of the atom நாம படிக்கலாம். ஒவ்வொரு எனர்ஜி லெவல்ல ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்கும்போது அதோட எனர்ஜி என்னன்னு படிக்கலாம். அதே மாதிரி ரேடியஸ் என்னன்னு படிக்கலாம். அதே மாதிரி velocity of the electrons, ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் இருக்கும்போது என்ன வெலாசிட்டி, செகண்ட் ஆர்பிட்டல் இருக்கும்போது என்ன வெலாசிட்டி, தேர்ட் ஃபோர்த்ல இருக்கும்போது என்ன வெலாசிட்டி நம்ம படிக்க போறோம். பிகாஸ் இட் இஸ் revolving around the nucleus. அப்ப டைம் பீரியட் நாம கால்குலேட் பண்ணலாம். அப்ப இந்த டைம் பீரியட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணலாம். பாருங்க எப்படி ரிலேட் பண்றேன்னு சொல்லிட்டு. டெஃபினட்டா ஒரு ஐடியா புரிஞ்சிச்சு அப்படின்னா யூ கேன் ரிலேட்டட் எவ்ரிதிங். புரியுதா? ரிலேட் பண்ணீங்கன்னாவே உங்களோட மைண்ட்ல இந்த ஃபார்முலா பேசிஸ் क्वेश्चन கன்ஃபார்மா வரும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். நமக்கு ஈஸியான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா ஃபார்முலா தெரியும், ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். தட்ஸ் இட். இதுல நமக்கு மச் திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை பசங்களா. So this is very important thing you must know clearly. Everyone understood, right? Clear? So first I'll start with the Rutherford model எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. இதுல என்னென்ன டிஸ்கஷன் பண்ண போறோம் அப்படின்னா first alpha particle scattering of Rutherford model and also atomic structure படிக்க போறோம். Atomic spectra we are going to discuss that. The Bohr's model hydrogen atom discussion பண்ண போறோம். The line spectra of hydrogen atom discussion பண்ண போறோம். Finally de Broglie explain the postulate of quantization நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். Yes? So இன்னும் உங்களோட நீங்க மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி கிளாஸ் போயிட்டு இருக்கு வந்து பாருன்னு தெரியலாம். பிகாஸ் ஐ வில் கிவ் த பேசிக் ஐடியா நான் கொடுக்க போறேன். அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ரூதர்ஃபோர்ட் மாடல்னா என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஐ வில் கிவ் தட் ஸ்டோரி ஃபார் திஸ். குட்டி ஸ்டோரியில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிகாஸ் ரூதர்ஃபோர்டுங்கிறது பழைய வேர்ல்டு தியரி இல்லையா. அப்படின்னா ரூதர்ஃபோர்டுங்கிறது என்ன சொல்லலாம், இட் இஸ் அ கோல்டு ஃபாயில். ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் த ஸ்டோரி ஆஃப் திஸ். ஸோ இப்போ நான் கோல்டு ஃபாயில் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், ரூதர்ஃபோர்ட் மாடல். So if I started from the gold foil, listen, everyone know this story. Just to that's why I'll start simple na paaka poren. Yes or no? Na Rutherford model eduthiten vechuken. Understand this one. Rutherford model. So idla helium nuclei na pass pandren. So this is what is a gold foil. I'm taking what is a thin gold foil. Okay. So gold foil eduthiten. The gold foil la enna pandra alpha particle na pass pandren. So alpha particle ங்கிறது என்ன சொல்லலாம், alphaங்கிறது helium nucleus. So helium சொல்லும்போது 2 4 னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். I will explain that 2 4 னா என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணலாம். So இது நான் சொல்லும்போது it is a positively charged nuclei னு சொல்லலாம். This is what is it? heliumங்கிறது என்ன சொல்லலாம், it is a positively charged nuclei. அத நான் என்ன பண்றேன், Rutherford hit that. எத gold foil ஹிட் பண்ணாங்க. So அப்படி ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா he observed that so many particle என்ன ஆகும், it will move a straight line மூவ் ஆகும். Some few particle என்ன ஆகும், it is a deflect ஆகும். It is a deflected because it is a positive charge. This is what is a positive charge, deflected because it is a alpha particle. And few particle என்ன ஆகும், it retrace ஆகிரும். So this is what is the first particle, this is second particle, then what is it, this is third particle. From that he explained that. So இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த கோல்டு ஃபாயில் எடுத்துட்டேன். கோல்டு ஃபாயிலோட அட்டாமிக் நம்பர் நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், அட்டாமிக் நம்பர்
Z into the corresponding charge value. Z ங்கிறது என்ன சொல்லலாம்? It is an atomic number. Very important thing, it is an atomic number. Z ங்கிறது என்ன சொல்லலாம்? It is an atomic number. We are starting with what is a Rutherford alpha scattering. So அத நான் எழுதுறேன். What is a Rutherford alpha scattering? Alpha scattering. யாரோடது? Rutherford alpha scattering. Alpha scattering. So இதுதான் basic part of that. What is it? The theory. You must know clearly. Yes or no? Getting me point? Now, if we started, wait karo. Yes. So this is what is a Rutherford model of alpha scattering. Listen carefully. That it is an atomic number. So from that, he identified that because this is positive. Understand this one. Alpha is positive. The gold foil எடுத்துட்டேன் அது பாசிட்டிவா இருக்கலாம் நெகட்டிவா இருக்கலாம் பட் ஒரு இடத்துல என்ன இருக்கு ஸ்ட்ரைட்டா போச்சு அதை வச்சு நான் எதுவும் சொல்ல முடியாது இது என்ன இருக்கு டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு இங்க பாருங்க few particle is deflect ஆயிருக்கு the maximum particle என்ன இருக்கு so few particle deflect ஆயிருக்கு small angle few particle என்ன இருக்கு retrace ஆயிருச்சு which mean that alpha particle நான் எடுத்துட்டேன் this is what is alpha particle this is what positive charge இது என்ன எடுத்துட்டேன் எதுமே positive charge அப்ப நான் positive charge என்ன ஆகும் ரிப்பல் ஆகும் positive charge ripple ஆகும் positive and negative என்ன ஆகும் attract ஆகும் so from this two ray வச்சு explain பண்றாங்க என்ன அப்படினா see நான் positive charge பாஸ் பண்றேன் அங்க positive charge இருந்தா என்ன ஆகும் ripple ஆகும் positive charge இருந்தா என்ன ஆகும் ripple ஆகும் he started that resolution what is that idea is that he started the idea அப்படினா positive charge ripple ஆகுது அப்படினா என்ன சொல்லலாம் because very important thing he started the conclusion of this first conclusion என்கிறது என்ன அப்படினா the atom நான் எடுத்துட்டேன் atom consists of what very important thing atom consists of what so center atom நான் எடுத்துட்டேன் அப்படினா positive charge இருக்கும் negative charge இருக்கும் அப்படினா positive charge எங்க இருக்கும் it is a nucleus so we can say it is a center of that atom நான் சொல்லலாம் this very important thing have to know clearly so the atom consists of positive and negative charge ஏனா இது attract ஆயிருக்கு so positive charge நால அந்த ray ripple ஆகும் negative charge நால அது attract ஆகறதுக்கான chances இருக்கு so atom consists of center of the atom he started that center of the atom என்னவா இருக்கும் highly positive charge இருக்கும் very important center of the atom highly positive charge your assumption highly positive charge so the whole mass of the atom is concentrated at center we can explain pannanga and also this very highly positive charge okay the whole mass of the atom is very important is concentrated at center and the center ங்கிறது என்ன சொல்லலாம் that center is called what is that very important thing we can say it is a nuclei னு சொல்லலாம் this is very important thing nuclei but we don't know what is a nuclei but it is only the positive charge மட்டும் தான் சொல்லிருக்காங்க yes and academy point everyone understood right so this is very important center of the atom என்ன சொல்லிட்டாங்க the positive charge then whole mass of the atom is concentrated at the center very important thing have to know clearly yes and academy point everyone understood right in the mass நமக்கு தெரியும்போது just wait because it's not working yes so இப்ப நான் mass தெரியும்போது நாம சிஸ்டத்தோட அந்த ஆட்டமோட mass நமக்கு கிளியரா தெரியும் இந்த center of mass தெரியும்போது என்ன சொல்லலாம் because the whole mass is concentrated at center சென்டரோட மாஸ் தெரியும் போது நம்ம ஆட்டமோட மாஸ் நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும் எஸ் ஆன் ஆர்கனமி பாயிண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் சோ அத சுத்தியும் பிகாஸ் இட் இஸ் அட்ராக்ட் ஆயிருக்கு அப்ப என்ன சொல்லலாம் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் சுத்தியும் என்ன ஆகும் எலக்ட்ரான் வில் அரவுண்ட் எலக்ட்ரான் ரிவால்வ் அரவுண்ட் எக்ஸ்பிளைன் பண்றாங்க வெரி இம்பார்ட்டன்ட் திங் எலக்ட்ரான் வெரி இம்பார்ட்டன்ட் திங் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தட் electrons very important thing electrons revolve around the nuclei very important thing so electron oda charge enna sollalam negative nu sollalam the space between nuclei and electron enna irukum free space ah irukum he has started the idea electron revolve around the nuclei appadina revolve agudhu appadina enna force irukum pasangala enna force irukum revolve agudhu appadina enna force irukum centripetal force irukum
அந்த சென்ட்ரிபிட்டல் யாரு கொடுப்பா? Coulombic force கொடுக்கும். Yes or no? Electron revolve around the nuclei. Necessary force of what? Necessary because it is rotated. Necessary force and centripetal force. So necessary and centripetal, or else we can say it is what? Centripetal force is provided by what? We can say it is a by என்ன சொல்லலாம்? It is a Coulombic force னு சொல்லலாம். Coulombic force. This must be known clearly. அப்ப நான் என்ன பண்ணலாம்? Centripetal force Coulombic force என்னவா இருக்கும்? Equal-ஆ இருக்கும். Yes or no? Getting point. So this is what is the second idea. You must know, remember that. So first என்ன சொல்லிட்டாங்க? The center of the atom is positive. The whole mass of the atom is concentrated at center. First point. Next one is that electron revolve around the nuclei. Necessary centripetal force யாரு கொடுத்திருப்பா? Because electron revolve ஆகுதுனாவே centripetal force இருக்கும். அது யாரு கொடுத்திருப்பா? So யாரு கொடுத்திருப்பா அப்படினா it is a Coulombic force கொடுத்திருக்கும். Yes or no? அப்ப நாம என்ன சொல்லலாம்? We can say it is what? Very important thing you must know. So Coulombic force என்ன சொல்லலாம்? So if I take Coulomb force, that is equal to என்ன சொல்லலாம்? The Coulombic force is equal to centripetal force சொல்லலாம். Yes or no? Coulombic force is equal to centripetal force. அப்ப நான் centripetal force எப்படி கால்குலேட் பண்ணலாம்? mv²/r. Right? So this is what centripetal force என்ன சொல்லலாம்? This is centripetal force. இது என்ன சொல்லலாம்? Coulombic force. Centripetal force என்ன சொல்லலாம்? The Coulombic force என்ன சொல்லலாம்? 1/4πε0 இந்த atom நான் எடுத்துட்டேன். Because it is a atom நான் எடுத்துட்டேன் அப்படினா charge of that what is it? Helium நான் எடுத்துட்டேன். Because ரெண்டு கன்சிடர் பண்றேன். ஏன் அப்படினா ஒன்னு என்ன சொல்லலாம்? நியூக்ளியோட சார்ஜ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? The atomic mass into charge into, very important, into the electron ஓட charge. Because எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியருக்கும் இடையில இருக்க force தான் நாம எடுக்க போறோம். Is that? Yes or no? The nuclei ஓட charge Z into E, electron ஓட charge E divided by what is that? The repression R square. It is Coulombic force which is equal to what? R m v square னு சொல்லலாம். This very important idea he started the explain of what is it? Bohr's model. Sorry, not Bohr's model, Rutherford model. Clear? Everyone understood, right? So it is the initial idea of this. So இங்க பாருங்க, Bohr's புதுசால கண்டுபிடிக்கல, இவங்கள எடுத்து தான் he started with the idea. See here, நாம புரியணும் அப்படின்னா, நாம நீட்ட கிராக் பண்ணணும் அப்படின்னா, நாம புது ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கொண்டு வர வேண்டியது. ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிருப்பாங்க. எது பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியோ அதை எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஈஸியான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா? So understand this one clearly. Yes or no? Everyone understood it? So this is what is the initial point of what is the Rutherford model. Yes or no? இதுல நாம எது எடுக்க போறோம் அப்படின்னா, so we are going to take this part எடுக்க போறோம். Okay, we are going to take electron is revolving around the nucleus. So centripetal force which provides what? Coulombic force நாம எடுத்துட்டோம். Yes or no? Getting me point? Very, very important idea you must know clearly. Yes or no? Getting me point? Everyone understood it? அதுதான் first idea. So he started that. So first idea என்னன்னு பாருங்க. So this is what is the relation. First idea அங்க பாருங்க. The electron is the orbit. Rutherford assumed to be electrically neutral, spherical, having a nucleus at the center, and the electron is revolving around the nucleus in a different orbit. The electrostatic force of attraction between the revolving electron and the nuclei provides the centripetal force to electron, keep them in a circular orbit. So this is very important postulate of the Rutherford model. This is the starting point. So if we calculate now understand this one. We are going to calculate this neat question Rutherford model and the experiment. So the distance of closed approach is very important. Yes or no? Distance of closed approach is very important. What is the distance of closed approach? Because this is very important thing. It is a gold foil. Gold foil oda nucleus enna sollaam. Gold foil oda nucleus, the charge represent pannalam. It is a charge engiradhu enna sollaam. So we can say atomic number which represent pannalam. Charge engiradhu atomic number which represent pannalam. Charge represent pannalam. Z engiradhu enna sollaam. It is the atomic number. Again I am representing that atomic number. Understand this one. Charge Z engiradhu enna sollaam. Atomic number into charge multiply pannana vechukka. Charges remain same. Proton ku meedam negative, electron ku idam, but positive and negative mattum marum.
நியூக்ளியஸ்ங்கிறது பாசிட்டிவ், தட்ஸ் வை இட் இஸ் Z into E. சோ இப்போ என்ன பண்றேன், நான் அதை சொல்றேன் எதை அப்படின்னா ஆல்பா பார்ட்டிகலை வச்சு நான் சொல்றேன். சோ என்ன ஆகும், ஆல்பா பார்ட்டிகல் வித் வெலாசிட்டி v ன்னு எடுத்துட்டேன், ஆல்பா பார்ட்டிகல் வித் வெலாசிட்டி v அப்படின்னா இனிஷியலி இதோட நான் எடுத்துட்டேன், இதோட மாஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஹீலியமோட எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், 2 4 ரெப்ரசென்ட் பண்ணலாம். இட் இஸ் a mass is what, mass number is 4, atomic number என்ன சொல்லலாம் 2 ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம், atomic number is 2. now இத நான் பாஸ் பண்றேன், அதாவது ஹிட் பண்றேன்னு வெச்சுக்கோங்க, it is moving with velocity v அப்படின்னா இதுக்கு என்ன எனர்ஜி இருக்கும், vங்கிறது கைனடிக் எனர்ஜி இருக்கும் இல்லையா. சோ இனிஷியலா ஆஃப் mv² இருக்கும் இல்லையா, ஆஃப் mv² because it is a positively charged, understand, this is positively charged. இப்போ என்ன ஆகும், மூவ் ஆகும், உள்ள ஃபாஸ்டா மூவ் ஆகும், உள்ள பெனிட்ரேட் ஆகும். பட் பக்க வர வர இதுவும் பாசிட்டிவ் என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். சி பக்க வர வர என்ன ஆகும், ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் என்ன ஆகும், அதிகமாகும். எது வரைக்கும் மூவ் ஆகும், ரொம்ப க்ளோஸா மூவ் ஆகும். அந்த பாயிண்ட்ல என்ன ஆகும், இது ரிப்பல் ஆயிரும். சோ இட் வில் ரிப்பல் திஸ். இதுக்கு புரிஞ்சுதா. சோ இந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லலாம் அப்படின்னா this is what is the distance of closed approach ன்னு சொல்லலாம். very very important thing, those who are writing the JEE NEET student JEE எழுதுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஏன்னா இந்த distance of closed approach JEE ல கேட்ட questions, so very very important. NEET க்கு டைரக்டா நமக்கு question கேட்பாங்க. watch lecture will get enough knowledge. yes I am explaining பசங்களா, see here நான் சொல்லியதை explain பண்றேன். so இந்த distance of closed approach, it is very useful for JEE students. NEET JEE 2025 ல so January session ல இந்த question கேட்டிருக்காங்க, distance of closed approach. so this is very very important. SR getting my point, sir, Bohr's model atom, yes we are going to discuss the idea. yes or no, yes definitely in the class useful for JEE students also. ஏன்னா நம்ம எல்லாமே ப்ராப்ளம் நான் டிஸ்கஷன் பண்ண போறேன். yes now I'm going to calculate that distance of closed approach. எப்படி கால்குலேட் பண்ணலாம், we'll start with the distance of closed approach. எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு பாருங்க. understand this பசங்களா, see definitely useful for this, you don't worry, if you follow this channel definitely உங்களால JEE ல நிறைய மார்க் வாங்க முடியும், அத நான் சொல்லிட்டேன். இப்ப பாருங்க distance of closed approach. இங்க பாருங்க நான் பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டு வரேன், பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டு வரேன். இதோட ஃபீல்டு நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், இது இங்க பாருங்க இந்த சார்ஜோட ஃபீல்டு இது வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கேன், இந்த ஆர்ங்கிற டிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர் வரைக்கும் இருக்கு. அப்படின்னா நான் என்ன பண்றேன், சோ டியூ டு த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் என்ன ஆகும், கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் பக்கம் வந்துட்டே இருக்கும். சோ இங்க நான் ஆட்டம் எடுத்துட்டேன், நியூக்ளியர் எடுத்துட்டேன் அப்படின்னா கோல்டு ஃபாயில் பக்கம் வந்துட்டே இருக்கும். இது என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணிட்டே இருக்கும். இது கைனடிக் எனர்ஜியா இருக்கனால இன்னும் பக்கம் வந்துட்டே இருக்கும். அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா சீயா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஏன்னா இங்க பாருங்க பக்கம் வர 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 என்ன ஆகும், வெலாசிட்டி என்ன இருக்கும், கம்மியாயிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள், உங்களுக்கு பின்னாடி என்ன அப்படின்னா ஒரு ரப்பர் கட்டி விட்டு இருக்காங்க, நீங்க ஓடுறீங்க, ரப்பரை கட்டி விட்டுட்டு ஓடுறீங்க, அண்டர்ஸ்டுட் ரைட். சோ நீங்க எவ்வளவு தூரம் போலாம் அப்படின்னா ஸ்ப்ரிங்கோட அந்த ரப்பரோட எலாஸ்டிக் எனர்ஜிக்கு ஈக்குவலா நீங்க ஓடலாம். அதுக்கு மேல ஓடினா என்ன ஆயிரும், நம்மளால முடியாது இல்லையா, ஏன்னா ஸ்ப்ரிங் இழுத்துட்டே இருக்கும். இப்ப நான் எடுத்துட்டேன் அப்படின்னா சோ யூ ஆர் ஸ்டாண்டிங், சோ உங்களுக்கு ஸ்ப்ரிங் கட்டி விட்டுட்டாங்க, நீங்க ஓடுறீங்க, எவ்வளவு தூரம் ஓட முடியும். சோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், நீங்க இந்த டைரக்ஷன்ல ஓடுறீங்க. சோ ஓடிட்டே இருக்கும், ஒரு சர்டன் பாயிண்ட்ல முடியாது, என்ன டக்கு இழுத்துரும் இல்லையா. அப்படின்னா சோ எப்ப இழுக்கும், உங்களோட ஃபோர்ஸ் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸை விட கம்மியா இருந்துச்சுன்னா டக்கு இழுத்துரும் இல்லையா. அப்படின்னா நீ யூ ஹேவ் டு டூ மோர் ஒர்க் டன், அதை இன்னும் அதிகம் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டூ ஒர்க் டன். அப்படின்னா நீங்க அதிகம் வேகம் ஓடிட்டே இருக்கீங்க, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் பேலன்ஸ் பின்னாடி ஆக்ட் ஆகிட்டே இருக்கும், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் பின்னாடி ஆக்ட் ஆகிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கீங்க. அப்படின்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அதிகமா இருந்தா உங்களால ஓட முடியாது, வெலாசிட்டி என்னவாயிரும், 0 ஆயிரும். அந்த எக்ஸ்டென்ஷன் ஸ்ப்ரிங் என்ன இருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். அப்படின்னா ஸ்ப்ரிங் எனர்ஜி என்னவா மாதிரி இருக்கும், சோ என்னோட கைனடிக் எனர்ஜி எல்லாமே எதுவா மாதிரி இருக்கும், ஸ்ப்ரிங் எனர்ஜியா மாதிரி இருக்கும் இல்லையா. புரிஞ்சுதா பசங்களா. ஏன்னா லென்த், இந்த ஸ்ப்ரிங்கோட லென்த் அதிகமாக ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகும். அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு கைனடிக் எனர்ஜி இருந்துச்சு இனிஷியலா, என்னோட கைனடிக் எனர்ஜி முன்னாடி போக போக கைனடிக் எனர்ஜி என்ன ஆயிட்டு இருக்கும், கம்மி ஆயிட்டே இருக்கும். எது வரைக்கும் கம்மியாகும், சோ 0 ஆகிற வரைக்கும் கம்மியாகும். which mean that கைனடிக் எனர்ஜி என்னவா மாறும்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறிடும், because it is energy conservation idea. so அப்படின்னா இனிஷியல் I am using the initial energy that must be equal to final energy. the initial energy என்னவா இருக்கும், of mv² இருக்கும், initial energy of mv². then இங்க உள்ள போக போக அந்த கைனடிக் எனர்ஜி என்னவா மாறும், பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறும். so how you will define the potential energy எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா potential we can define that. so u is equal to எப்படி டிஃபைன் பண்ணலாம், k q1
q1 q2 divided by r னு define பண்ணலாம். இது potential energy. So நான் எடுத்துறேன் k ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் 1 by 4 pi epsilon naught. yes 1 by 4 pi epsilon naught. இதோட சார்ஜ் நமக்கு தெரியும். so just be இதோட சார்ஜ் என்ன சொல்லலாம் z into e. z into e. இதோட சார்ஜ் நமக்கு தெரியும். what is the charge 2 times the charge 2 into e divided by what we can say it is what is it r square this distance இல்லையா இதுல நான் அதிகமா வர்க் பண்ணிருக்கணும். yes or no so this must be no clearly any doubt up to so this is r not r square this is r clear everyone understood right so j ல கேக்குற क्वेश्चन இப்போ எனக்கு r கால்குலேட் பண்ணா எப்படி கால்குலேட் பண்ணலாம் so we can calculate the value of r so இப்போ எனக்கு கால்குலேட் பண்ணா இந்த 2 cancel right இந்த 2 cancel so we can say it is what is எனக்கு r வேணும் அப்படினா r எப்படி கால்குலேட் பண்ணலாம் z e square divided by இது கீழ கொண்டு வந்துட்டேன் so this is what is the pi epsilon naught v square into m this must be no clearly mass so mass ங்கிறது எதோடது இதோட mass clear everyone understood it first very important relation sir இதுல important relation என்ன கேட்பாங்க அப்படினா listen பசங்களா உங்களுக்கு first relation கேட்பாங்க see get this is what is the distance of closed approach r is equal to z e square divided by pi epsilon naught v square into m see here first question is that listen carefully pasangala listen ipo the distance of closed approach is proportional to what inversely proportional to mass see here z constant e constant pi constant epsilon naught constant v ங்கிறது vary பண்றேன் but இந்த இடத்துல v constant எடுத்துட்டேன் அப்படினா எதை பொறுத்து மாறும் mass பொறுத்து மாறும் very important approach is that what is an idea is that the distance of closed approach இதுதான் உங்களுக்கு வேணும் பசங்களா நாம நிறைய புக் எடுத்துட்டு நிறைய படிப்போம் நமக்கு எது இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியாம போயிடும் I will explain that important points you don't worry about it எவ்வளவு படிக்கிறதுங்கிறது முக்கியம் இல்ல எது இம்பார்ட்டன்ட்டா நாம புரிஞ்சுக்கிறதுங்கிறது தான் முக்கியம் I am explaining that so distance of closed approach distance of closed approach distance of closed approach distance of what distance of closed approach na எடுத்துட்டேன்னு வெச்சுக்க this is what is the distance of closed approach எப்படி define பண்ணலாம் the distance of closed approach that r என்ன சொல்லலாம் the r is inversely proportional to mass very important thing அப்ப நான் ஹீலியம்க்கு பதிலா நான் இன்னொரு ஆட்டம் பாசிட்டிவ் ஆட்டம் mass is more எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன் mass அதிகமாச்சுன்னு வெச்சுக்குவேன் அது ஹிட் பண்ற mass அதிகமாச்சு அப்படினா closed approach என்ன ஆகும் கம்மியாகும் understand this one double the helium எடுத்துட்டேன்னு வெச்சுக்க mass of that particle is double the helium எடுத்துட்டேன்னு வெச்சுக்க so இப்போ நான் லான்ச் பண்ற mass அதாவது நான் ஹிட் பண்றதுக்கு யூஸ் பண்ற target is this target நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் target what is a gold foil தான் but நான் mass of that what is it அந்த ஹிட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற mass என்ன சொல்லிட்டேன் double the value of helium னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்க if I take it is helium mass of that double the value of mass of the helium எடுத்துட்டேன்னு வெச்சுக்க என்ன ஆகும் இன்னும் க்ளோஸா போயிருக்கும் understand this க்ளோஸா போயிருக்கும் எவ்வளவு டைம் க்ளோஸா போயிருக்கும் we know the relation is that r is directly proportional to mass இப்போ நான் எடுத்துட்டேன் r1 divided by r2 so நான் எடுத்துட்டேன் அப்படினா this is what is a helium ஓட mass next one is that mass of that what is the x particle yes or no the mass of the x particle நான் எடுத்துட்டேன் so mass of the x particle is equal to double the mass of what is a helium எடுத்துட்டேன் double the mass of the helium அப்ப நாம என்ன சொல்லலாம் mass of x particle நான் எடுத்துட்டேன் அப்ப you can solve the problem yes sir are getting me point very important person it was small yes good Bhuvanas good understood right everyone so no doubt and sir understand is it clear everyone understood right இப்ப நான் எடுத்துட்டேன் அப்ப நான் mass of the helium எடுத்துட்டேனா mass of the x is equal to mass of the helium double the mass of the helium the mass of the helium so இதுவும் கேன்சல் ஆயிடும் the r2 எப்படி கால்குலேட் பண்ணலாம் r2 is equal to இத நான் கீழ கொண்டு வந்துட்டேன் r1/2 that's it இது புரிஞ்சுதா so என்ன ஆகும் க்ளோஸ்டா போ இன்னும் ரொம்ப க்ளோஸா போ clear see understood right இப்போ நான் எதை யூஸ் பண்றேன் அப்படினா if I use gold foil இல்ல gold ray எடுத்துட்டேன்னு வெச்சுக்க அப்ப என்ன ஆகும் gold ray இருக்காது but I'm example for that அப்ப என்ன ஆகும் so பக்கமே போயிடும் போய் எதை ஹிட் பண்ணிரும் it will hit the nuclei ஹிட் பண்ணிரும் yes or no if it is a mass clear mass of the gold is equal to same value varundhuchna it will hit that yes or no pasangala purinjudha so this is very important thing if we draw the graph for this I'm going to draw the graph so can you draw this graph distance of closed approach
distance of closed approach. And one more thing is that I'm going to explain. Listen, this is what is the first idea. This is what first idea. Second idea is distance for closed approach. The distance for closed approach inversely proportional to v square. The velocity அதிகமானாலும் என்ன ஆகும்? Distance கம்மியாகும். Very, 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 very important relation. Clear? So if I take R1 divided by R2 based on that V1 square, V2 square. Is it? So this must be known clearly. Yes, I am getting my point. V1 square divided by V2 square divided by V1 square. So it is inversely proportional to square. Clear? Everyone understood it? So this must be known clearly. Yes, sir. If I draw the nature of the curve, I'm going to draw the nature. So inga parunga na draw curve na varairen. So if I draw the nature of the curve, so I'm going to take. So na idenna eduthiten appadina listen clearly புரிஞ்சுக்குங்க பசங்களா. So this is what is நான் என்ன எடுத்துட்டேன், the radius எடுத்துட்டேன். This is what mass னு எடுத்துட்டேன். mass ஓட வேல்யூ அதிகமாக radius ஓட வேல்யூ என்ன ஆகும்? கம்மியாகும். So you will get what is a rectangular hyperbola. So this must be known clearly. Yes or no? Everyone understood, right? So it is proportional to what? 1 by m. Question direct கேட்பாங்க. Clear ஆ புரிஞ்சுக்குங்க பசங்களா. Yes or no? Getting me point. What about here? So I'm going to draw this one. So இதுல நான் எடுக்கிறேன்னு வெச்சுக்கோங்க. I'm going to draw. So இத நான் எடுக்கிறேன். This is I'm going to start. Listen. So இப்ப நான் எடுத்துட்டேன். This is what my இத நான் r எடுத்துட்டேன். This is what r. இப்ப நான் என்ன எடுத்துட்டேன்? 1 by v square னு எடுத்துட்டேன். Just I'm taking 1 by v square. It is not a v square பசங்களா. It is not v square. See here. இப்ப நீங்க v எடுத்துட்டாலும் என்னவா இருக்கும்? Rectangular hyperbola தான் இருக்கும். If it is see here. So r is proportional to v square னா இருந்தாலும் என்னவா இருக்கும்? You will get the rectangular hyperbola தான் இருக்கும். புரிஞ்சுதா? So this must be known clearly. But one more thing is that listen carefully. Listen. இங்க நான் எடுத்துட்டேன். இப்ப நான் எடுத்திருக்கிறது 1 by v square தான் நான் எடுத்திருக்கேன். 1 by v square தான் எடுத்திருக்கேன். அப்ப என்ன 1 by v square இது ஃபுல்லாவே என்னது x மாதிரி. அப்ப என்ன கிடைக்கும்? So we will get what is a straight line. புரிஞ்சுதா? So this must be direct proportional. Yes, Dhanush is good. Clear? Everyone understood, right? So inform to your friends and also like பண்ணாம இருக்காதீங்க பசங்களா. Is it clear? So this must be known. This is what is the distance of closed approach. Is it clear? Everyone understood, right? First idea you must remember that. Yes or no? Any doubt? இப்ப வரைக்கும் புரிஞ்சுதா? Yes. So இதோட drawback என்ன அப்படினு பார்க்கலாம். drawbackங்கிறது என்ன அப்படினா லாஸ்ட் கிளாஸ்ல நாம பார்த்தோம் என்ன அப்படினா ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் ஆக்ஸலரேட் ஆச்சுனா எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் ஆக்ஸலரேட் ஆச்சுனா it will produce that எதை ப்ரொடியூஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ப்ரொடியூஸ் பண்ணும், which mean radiate ஆகும். It will radiate. இப்போ நான் எடுத்துட்டேன். So இந்த போர்ஸ் மாடல் அதாவது Rutherford model explain பண்ணும்போது Maxwell's also explained that equation of electromagnetic wave. See here, இப்போ நான் எடுத்துட்டேன் பார்ட்டிகல் என்ன இருக்கு? Electron is revolving இல்லையா? Centripetal force இருக்கு. Electron is revolving. Centripetal force இருக்கு அப்படினா centripetal force எப்படி represent பண்ணலாம்? Centripetal mass into acceleration சொல்லலாமா? Which means that mass into v square by r. So mm cancel பண்ண அப்படினா acceleration என்ன சொல்லலாம்? v square by r ன்னு சொல்லலாம் இல்லையா? So this is what is the centripetal force. V square by. So bow down என்னது? Okay. So now what is V square by R? Acceleration னு சொல்லலாம் இல்லையா? Acceleration is equal to V square by R. அப்படினா இந்த charge particle even if it is a moving with the constant velocity ல இருந்தாலும் acceleration இருக்கும். என்ன acceleration is that? Centripetal acceleration இருக்கும் இல்லையா? Centripetal acceleration confirm இருக்கும். Clear? Everyone understood, right? அப்படினா சென்ட்ரிபிட்டல் ஆக்ஸலரேஷன் இருந்துச்சு அப்படினா இந்த பார்ட்டிகல் என்ன சொல்லலாம்? ஆக்ஸலரேட்டட் சார்ஜ் பார்ட்டிகல் சொல்லலாம். அப்படினா ஆக்ஸலரேட்டட் சார்ஜ் பார்ட்டிகல் என்ன ஆகும்? ரேடியேட் ஆயிட்டே இருக்கும், which mean that energy loss ஆயிட்டே இருக்கும், ரேடியேட் பண்ணிட்டே இருக்கும், சுத்த என்ன ஆகும்? எனர்ஜி லாஸ் ஆயிட்டே இருக்கும். அப்படினா ஒரு certain time என்ன ஆகும்? It will fall inside the nucleus. It explains that unstable nuclei. The Bohr's model explains that unstable nuclei. That's why his failure. Yes or no? It does not explain that stable nuclei. The Bohr's model failure or reason என்ன அப்படினா the electrons are revolving around the nuclei, so it is accelerate so that it radiates continuously its energy. அப்படினா ஒரு certain times it fall inside the nuclei. It explains that unstable nuclei. புரியுதா? It explains what? Unstable nuclei. அதனால என்ன இருக்கும்? Stable nuclei எல்லாம் clear-ஆ explain பண்ணாதனால Rutherford model is failure. Yes, I know everyone understood, right? So தயவு செய்து நோட் பண்ணிக்க, very important thing. So we'll discuss that. Why? It is a drawback of Rutherford model. This is idea.
Clear? When the electron is accelerated, electromagnetic radiation is produced continuously, and hence we cannot expect an observation in discrete spectrum. See here, continuous energy என்ன ஆயிட்டு இருக்கும், continuous என்ன ஆயிட்டு இருக்கும், it is fall inside the nuclei, right? அப்ப இந்த continuous energy release ஆகும்போது energy என்னவா இருக்கும், energy spectrum continuous இருக்கணும், but we are getting what is that, discrete spectrum தான் நமக்கு கிடைச்சிருக்கு. So it is not a continuous spectrum, it is a discrete spectrum. It is the first failure of what is the Rutherford model. Yes or no? This is what is the first failure of the Rutherford model. Next one, electrons should losses continuously as produced by n spectrum, electromagnetic spectrum. Continuous electromagnetic spectrum produce பண்ணுமே தவிர எதை produce பண்ணாது, discrete produce பண்ண முடியாது. That is next failure of this model. Yes or no? The orbit of radius should decreases and the electron should collapse into that what is the nuclei eventually. So energy loss ஆக என்ன ஆகும், certain point la collapse ஆயிரும் explain பண்றாங்க. Yes or no, getting me point? But it is not. Okay, so that's why it is a drawback of that. So this is the idea. Yes or no, getting me point? The model is failed to explain that what, discrete spectrum explain பண்ணல, discrete spectrum of hydrogen atom explain பண்ணல. That is very important drawback. And revolving electron should emit the radiation all the temperature, எல்லாத்தையும் emit பண்ணிட்டே இருக்கும், ஏன்னா energy. So we can say it is that H nu is equal proportional to what is the temperature சொல்லலாம். This is very important thing. So frequency அதிகமா இருந்துச்சு அப்படின்னா temperature என்னவா இருக்கும், energy அதிகமா இருக்கும், thermal energy அதிகமா இருக்கும். அப்ப என்ன ஆயிட்டு இருக்கும், கம்மியாக ஆக thermal energy கம்மியாகும். So see, all the energy, radiation at all the temperature. Now the wavelength of the radiation should related to frequency of revolving the electron should emit the radiation continuous variantly wavelength. Wavelength என்ன ஆயிட்டே இருக்கும், continuous vary ஆயிட்டே இருக்கும், but we are getting discrete spectrum. Okay, discrete spectrum தான் நமக்கு கிடைச்சிருக்கு. எஸ் ஆனோ? அப்படின்னா கொஸ்டின் என்னது, எப்படி நாம அந்த discrete spectrum explain பண்ணலாம்? So yes, Bohr came. So Bohr came சொல்லும்போது Rutherford model அப்படியே explain பண்ணாங்க, only few changes. Okay, so this is very important. அதனால தான் இன்னும் நம்மளோட modern physics நான் எடுத்துட்டேன் அப்படின்னா Bohr's model is good. Okay, so now what we are going to discuss that Bohr's model na என்னன்னு பார்க்க போறோம். Yes or no, you are getting me point up to here? Everyone understood, right? Clear, everyone understood, right? Yes, பசங்களா புரிஞ்சுதா, அர்த்தமா இந்த பசங்களா புரிஞ்சுச்சுன்னா புரிஞ்சுச்சுன்னு சொல்லுங்க, புரியலனாலும் புரிஞ்சுச்சுன்னு சொல்லிருங்க, அப்படி சொல்ல முடியாது, புரியலனா புரியலன்னு சொல்லுங்க. Clear? Yes. Everyone? Yes. Clear? Yes. Dhanashree is clear. 8 பேர் இருக்காங்க, 2 பேர் மட்டும் தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க, மத்தவங்க யாரும் ஆன்சர் பண்ணல. What to do? Nothing, can't do. எடுக்க வேண்டியதுதான். Next one, Bohr's model of hydrogen atom. Bohr's model. We are going to discuss Bohr's model. First postulate is that. Same postulate. First I'll explain that, then we can go with this. இதை நாம எப்படி explain பண்ணலாம்னு பார்க்கலாம். So what is a Bohr's model of hydrogen atom? See, கொஞ்சம் be patient. இது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் என்ன அப்படின்னா நம்ம தியரி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். தயவு செய்து be patient. அப்பதான் நிறைய விஷயங்கள் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீட் வேணும் அப்படின்னா, ஸோ கான்ஃபிடென்ட்டா நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கு. எஸ், ஃபர்ஸ்ட் வாட் we are going to discuss that. என்ன மாடல் டிஸ்கஷன் பண்ண போறோம்? we are going to discuss Bohr's model. First I am going to explain that. See, படிக்கிறதெல்லாம் நல்லாவே இருக்காது, டீச் பண்றதா என்னவா இருக்கும், சூப்பரா இருக்கும். டீச் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் புரிஞ்சுப்பீங்க, ரைட்? So first I am going to explain that Bohr's model. நான் explain பண்ண போறேன் explain பண்றதுக்கு. Yes, Bohr's model. How you will define the Bohr's model? Yes. So we'll start Bohr's model. So இதுல postulate, he explained, he assumed that. See, இது theory இல்ல, very important thing, it is a postulate. Postulateங்கிறது என்ன அப்படின்னா, the very important thing, it is a postulate. Yes, it is a postulates. Postulates என்ன அப்படின்னா, நாம டெரைவ் பண்ணி எல்லாம் கொண்டு வர முடியாது. postulateங்கிறது it is absorbed from the experiment. எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு தான் கால்குலேட் பண்ணாங்க. அப்படின்னா என்ன இருக்கு, டிஸ்கிரீட் ஸ்பெக்ட்ரம் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் தியரியை மாத்திக்கிறேன். ஸோ we cannot derive this from ஈக்குவேஷன் வச்செல்லாம் டெரைவ் பண்ண முடியாது. இட் இஸ் அப்சர்வ் ஃப்ரம் த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அதை நான் என்ன பண்ணலாம், இது வேரி ஆகும் ஃபார் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ். பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ்லேட், அதுக்கு முன்னாடி போர்ஸ் மாடல் ஓகே இஸ் வேலிட், வெரி இம்பார்ட்டன்ட். இது எதுக்கு மட்டும்தான் வேலிடா இருக்கும் அதை நான் சொல்லிடுறேன். இஸ் வேலிட் ஒன்லி என்ன ஆட்டம் மட்டும்தான் இருக்கும், hydrogen like atom is very important. Is valid only hydrogen like atom. Anybody tell me that hydrogen like atom na enna artham? Sir, one doubt please sir. The energy of photon is E
is what? hc by lambda. But is one sum I saw the kinetic energy is also hc, the lambda is true, hc is true. See here, kinetic energy. I'll first idu na mudichte Kavin wait for Kavin, I will explain that. Na mudichte I will explain that. ஏனா இத ஐடியா முடிச்சிட்டேன் அப்படினா டைம் ஆயிடும். ரொம்ப 3 4 ஆயிரம் 2 1 ஆயிருச்சு அப்படினா ஒண்ணும் பண்ண முடியாது. சோ எவ்வளவு ஸ்பீடா முடிக்கலாமோ அத ஸ்பீடா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். The valid only for hydrogen atom. Hydrogen atom என்ன இருக்குனா அப்படினா outermost orbital என்னவா இருக்கும்? outermost orbital எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கணும்? hydrogen atom na outermost orbit having what? having only one electron இருக்கணும். only one electrons இருக்கணும். இதுக்கு மட்டும் தான் வேலிடா இருக்கும். same doubt. wait, same doubt yes, kinetic energy, I saw the kinetic energy is also hc by lambda. அது எப்படி சார் வந்துச்சு? only one thing is that it is energy இல்லையா? it is energy. இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படினா இப்போ என்ன சொல்றேன், போட்டானுக்கு என்ன எனர்ஜி இருக்காது, சோ ரெஸ்ட் எனர்ஜி இருக்காது. ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி is become zero. ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி ஜீரோ. அப்படின்னா போட்டான் என்ன இருக்கும்? போட்டான்ங்கிறது லைட். ஒரு இடத்துல ரெஸ்ட்ல உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு இருக்குமா? இட்ஸ் நாட் லைக் தட். பொட்டன்ஷியல் உட்கார்ந்திருந்தா பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குமா? இருக்காது. ரெஸ்ட் எனர்ஜி இருக்குமா? இருக்காது. புரியுதா? என்ன எனர்ஜி மட்டும் தான் இருக்கும்? கைனடிக் எனர்ஜி மட்டும் தான் இருக்கும். The kinetic energy என்ன சொல்லலாம்? This is what is the total energy that must be what is the kinetic energy. That's it. So kinetic energy சொல்லும்போது hc divided by lambda na total energy-யும், so total energy hc divided by lambda na kinetic energy-யும் hc divided by lambda. Yes sir, புரிஞ்சுதா? Clear, everyone understood, right? ஏனா ரெண்டு பேர் கேட்டங்காட்டி நான் சொல்லிட்டேன். Yes. Now so this is what is a electron valid. இப்போ நான் hydrogen like atomங்கிறது என்ன சொல்லலாம்? Hydrogen is only one electron outermost orbital. ஹீலியம் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும், ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏனா சோ நான் ஹீலியம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா H24. அப்படினா இதுதான் what is it? எவ்வளவு புரோட்டான் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்படினா listen carefully. சோ இங்க நான் எடுத்துட்டேனா இப்ப ரெண்டு இருக்கு, ரெண்டுல ஒன்னு அயனைஸ் பண்ணிட்டேனா just it is H+. yes or no? then it is valid. and also lithium எடுத்துட்டேன், lithium லெவல் இருக்கு, மூணு இருக்கு, மூணு எலக்ட்ரான், அதுல ரெண்டு அயனைஸ் பண்ணிட்டேனா plus. so this is valid. is it clear? and also not like that. deuteron எடுத்துட்டேன். deuteronங்கிறது என்ன சொல்லலாம்? ஹைட்ரஜனோட ஐசோடோப், H1 2. yes it is valid. இது நியூக்ளியை, இது என்னது? so only one electron மட்டும் தான் இருக்கு. deuteron எடுத்துட்டேன், this is deuteron. tritium எடுத்துட்டேன் அப்படினா so this word is at 1 3. so it is also valid. isotope, hydrogen isotope என்னது? it is valid for this. is it clear? so this must be known clearly. everyone understood, right? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? so this very important thing have to know clearly. and also the mass of very important, mass of proton is equal to, so very important relation. mass எதுக்கு அதிகமா இருக்கும்? mass of the proton is more compared to that electron. is it clear? so this must be known clearly. so nucleus பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் clear-ஆ போலாம். yes or no? so the Bohr's model is valid only for hydrogen like atom. நீங்க எடுத்துட்டு வந்து ஹைட்ரஜன் தவிர வேற ஏதாவது எடுத்துட்டு வந்து கேட்டீங்க அப்படினா it's not at all valid. அதனால தான் இது postulateன்னு ரெப்ரசன்ட் பண்ணும். so எல்லா தியரிக்கும் அப்ளை பண்ண முடியாது இந்த what is that? Bohr's model எல்லா ஆட்டத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது. only we can apply only what? hydrogen like aslam. that's why it is a எதோட postulate சொல்லலாம்? this is what is a postulate ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். this is what postulates. புரியுதா? Bohr's model is a postulate. thank you so much sir. yes me. yes or no? everyone understood, right? so postulateங்கிறது ரெப்ரசன்ட் பண்றோம். what is a postulateங்கிறது என்ன சொல்லலாம்? it is observed from the experiment. yes or no? is postulate observed from that what? experimentல இருந்து observe பண்ணது. yes or no? இது எல்லா ஆட்டத்துக்கும் வேலிட் ஆகாது. எதுக்கு மட்டும் தான் வேலிட் ஆகும்? hydrogen like ஆட்டத்துக்கு மட்டும் தான் வேலிட் ஆகும். yes or no? getting my point? so first theory we are going to discuss. what is the first theory is that? listen, same idea. எப்பவுமே நாம ஒரு தியரி எடுக்கும்போது முன்னாடி இருக்கிறத நாம என்ன பார்க்கணும்? கிளியரா நாம புரிஞ்சுக்கணும். எஸ், முன்னாடி யார் எடுத்தா? ரூதர்ஃபோர்ட். சேம் ஐடியா he started. electron is revolving around the nuclei. yes, same, electron is revolving around the nuclei. it is not all the orbit. yes, ஒரு பர்టిక్యులர் ஆர்பிட்டல் தான் அரவுண்ட் ஆகும். ஏன்னா எனக்கு எனர்ஜியை பொறுத்து இந்த ஆர்பிட் மாறும். ஃபர்ஸ்ட் ரிலேஷன் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் சேம் அரவுண்ட் தான். எலக்ட்ரான் revolve around the nuclei in a circular orbit. centripetal force which provides what? coulombic force சொல்லலாம்.
Yes or no? So that's why same idea. First Rutherford நாம எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Rutherford model. Yes or no? Rutherford model இருந்தா நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். Yes or no? So first நான் ஏற்கனவே எழுதுனால நான் இங்க தியரி மட்டும் தான் போறேன். So this is what is the radius of that atom நான் R ன்னு எடுத்துட்டேன். So இப்போ என்ன எடுத்துட்டேன், இதுல எலக்ட்ரான் எடுத்துட்டேன். Just I'm taking this electron. Electron என்ன ஆகும்? It is a revolve ஆகும். Yes, it is a revolving around the nucleus. Electron is revolving around the nucleus. So with the velocity v. Vங்கிறது என்னவா இருக்கும்? V. Because the based on the orbit with our value change ஆகும். Okay. So இப்போ நான் orbit fix பண்ணிட்டேன் அப்படின்னா V ஓட value fixed. Right? Revolve around the nucleus. அப்படின்னா centripetal force அந்த direction இருக்கும். Inward direction. Inward direction. Centripetal force. Clear? So this very important thing. Centripetal force நான் எடுத்துட்டேன். This is what centripetal force. Coulombic force என்னவா இருக்கும்? Because it is a Coulombic force, so we can say it is what is this direction. Right? So now we can take it is that centripetal force and Coulombic force are equal. So we can say Fc centripetal force. Centripetal force which is equal to what? Centripetal force which is equal to Coulombic force சொல்லலாம். Coulomb force. Same idea தான். He explained that centripetal na of mv square that is equal to what? K ZE square divided by R square. This is what is the first relation. First idea. Yes, same idea he started that. Clear? Everyone understood, right? Next one, very important postulate is that. So second postulate enna appadina, listen. Clearly understand. Postulate is 2 is the second postulate. What is the second postulate? You must know clearly. See here, I told you that. See, electron does not revolve all the orbit. அப்படினு என்ன சொல்லிட்டாங்க? Rutherford என்ன சொல்லிட்டாங்க? கீழ அப்படியே கம்மி ஆயிட்டு வரும்னு சொல்லிட்டாங்க. But he restricted that. அப்படினா electron revolve only particular orbit. Very important thing. Electron revolve only particular orbit. And the orbit ஓட angular momentum என்னவா இருக்கும்? Conserve இருக்கும். Yes or no? Second postulate. The angular momentum of the electron in the corresponding orbit remains constant. Very, very important thing. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா conservation of angular momentum. Angular momentum of the electron, angular momentum of the electron is what? Is integral multiply of what? Multiply of what? H cross. This is very important thing. Conservation of angular momentum. Second idea. Sir, எப்படி சார் half m square? Half m square. என்னது half m square? எங்க half m square? Thank you. Sorry. Centripetal force. Thank you. Centripetal force ங்கிறது சொல்லலாம். mv square by r. Thank you பசங்களா. Thank you for this. Yes. Now இங்க தான் எடுத்துட்டேன். Integral multiply of. So angular momentum எப்படி define பண்ணலாம்? Angular momentum. We can define angular momentum. L is equal to angular momentum. So எப்படி define பண்ணலாம்? Integral multiply of h cross, which mean that n h divided by 2 pi. So this must be known clearly. n ங்கிறது என்ன சொல்லலாம்? This is what is a principal quantum number. It starts from where? It starts from n is equal to 1, 2, 3. 3, 1, 0 all start. It starts from 1. Yes or no? Getting me point? Yes, it starts from 1. Okay, first. So in the n is equal to 1 சொல்லும் போது it is a ground state. n is equal to 2 சொல்லும் போது it is a first excited state. n is equal to 3 சொல்லும் போது it is a third excited state. Yes or no? Getting me point? So this must be known clearly. அப்படினா listen, understand this. Orbitoட value, orbital quantum number ஓட value போக மாற என்ன ஆகும்? Angular momentum மாறும். But the corresponding n is equal to 1 எடுத்துட்டேன் அப்படினா h cross. n is equal to 2 எடுத்துட்டா 2h cross. புரிஞ்சுதா? Yes or no? If I take this orbit, different orbit நான் எடுக்கிறேன். I'm going to take it as an orbit. இங்க பாருங்க. So this is what is my orbit நான் எடுத்துட்டேன். First orbit. Second orbit எடுத்துட்டேன். I'm going to take it as second orbit. Second orbit நான் எடுத்துட்டேன். Second orbit நான் எடுத்துட்டேன். Yes or no? Second orbit. Third orbit நான் எடுக்கிறேன். Just I'm going to take it as third orbit of this. Third orbit எடுத்துட்டேன். Now, see here, இது என்ன சொல்லலாம்? n is equal to 1. This is what is n is equal to 1. அப்படினா n is equal to 1 இருக்கும்போது angular momentum என்னவா இருக்கும்? L is equal to h cross. Yes sir, n is equal to 1, angular momentum is h cross. Then n is equal to 2 எடுக்கிறேன். n is equal to 2 எடுக்கிறேன். Okay, so n is equal to 2. I'm taking what is n is equal to 1, n is equal to 2. So this is what is n is equal to 1. This n is equal to 2 எடுக்கிறேன்.
What is the value you will get? Angular momentum L2, it is L1 in solam 2h cross. Yes or no? Now L is equal to 3 in எடுத்துட்டேன்னு sir lagging. Yes, lag ஆகுதா? ஒரு நிமிஷமா பசங்களா. எனக்கும் அதே மாதிரி தான் தெரியுது. இப்போ ஓகேவா? Internet slow work. Okay, so இப்போ என்ன பார்க்கலாம் அப்படினா, now if I want to calculate angular momentum, change in angular momentum வேணும். Change in angular momentum வேணும் எப்படி calculate பண்ணலாம்? 2h cross minus h cross உங்களுக்கு என்னவா இருக்கும்? h cross. So L ங்கிறது என்ன சொல்லலாம்? Remains constant. புரிஞ்சுதா? So this must be known clearly. Yes or no? So the difference, not constant, it is different. Delta h ங்கிறது என்னவா இருக்கும்? Delta h for consecutive orbit. Delta h for consecutive orbit என்னவா இருக்கும்? Remains constant. Yes or no? This is very important. You must know clearly. Any doubt up to here? Which is equal to, இதை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can equate, this must be equal to MVR னு சொல்லலாம், angular momentum, MVR. This very important relation. இதில் இருந்து நாம radius எல்லாமே calculate பண்ண போறோம். Everything we are going to calculate from this equation only. From this equation only we are going to calculate each and everything. பசங்களா தயவு செய்து initial starting point புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? So MVR is equal to NH divided by 2 pi. Clear? So if V வேணும் அப்படினா எப்படி calculate பண்ணலாம்? V is equal to, we can calculate NH divided by 2 pi into M into R. So நாம calculate பண்ணலாம். எனக்கு R வேணும்னா எப்படி calculate பண்ணலாம்? R is equal to, we can calculate R is equal to எப்படி calculate பண்ணலாம்? So NH divided by 2 pi M into V னு calculate பண்ணலாம். Is it clear? So this must be known clearly. Guys, it's lagging for, just wait. Now it's okay, பசங்களா? Lag ஆகுதா உங்களுக்கு? You must be know clearly. See, the energy of electrons in that particular orbit என்னவா இருக்கும்? Remains constant ஆ இருக்கும். Yes or no? அப்ப எப்ப சார் radiate emit பண்ணும்? So when electrons jump from one orbit to another orbit, it emits the radiation. This is very important. You must know clearly. Yes or no? Getting my point? So என்ன அப்படின்னா, third postulate is that the energy of that, if electron is in a corresponding orbit, energy என்னவா இருக்கும்? It is revolving in a corresponding orbit. Energy of the corresponding electron என்னவா இருக்கும்? Remain constant. Yes or no? So I am audible? நான் பேசுறது கேக்குதா? கிளியரா இருக்கா? lag ரொம்ப lag ஆகுதானா? yes சொல்லுங்க பார்க்கலாம். If it is lag, so much of lag, yes or no? I am audible, right? எல்லாருக்கும்? Is it I am audible? Is I am audible? Is I am audible? Just audible ஆ இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். Then we'll continue the session. We'll continue the session. So நிறைய discussion பண்ணலாம் problem. 1 second late ஆகுது சார். Okay. I am audible, right? Now audible? Am audible or not? Yes sir. So physics kum NCERT line by line படிக்கணுமா sir? Okay, so video proper ஆ இருக்குல்லையா? Am audio and videos are proper? Proper ஆனு சொல்லுங்க. We'll continue this. Yes, இப்போ ஓகேவா நினைக்கிறேன். Is it okay now? Yes. Okay, thank you. So what is the postulate is that the electron in the atom revolve in a certain defined stable orbit without emitting what is the radiation. ஒரு stable orbital இருக்கும்போது என்ன ஆகும்? It does not emit the radiation. Very important thing. So the each atom certain definite stable orbit. Atom என்ன இருக்கும்? Stable audible sir. Yes. The electron can
exist in this orbit, each possible orbit have a definite total energy. ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்கும். Understand this one? Clear? So and the particular orbital revolves in the particular orbital rotate ஆகும்போது என்ன ஆகாது? So energy radiate ஆகாது. எப்ப radiate ஆகும்? Energy will radiate. Very important thing. The electron makes a transition from stable orbit to lower stable orbit க்கு transfer ஆகும்போது என்ன ஆகும்? It will emits the radiation. அதாவது listen carefully. Now I'm going to take this one. Understand this one. I'm taking that orbit நான் எடுத்துட்டேன். Just I'm taking orbit. Listen carefully. So இப்போ நான் எடுத்துட்டேன், ரெண்டு ஆர்பிட் எடுத்துட்டேன். Just if I take the orbit, so இப்போ பாருங்க n is equal to 2 ன்னு எடுத்துட்டேன், n is equal to 1 எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். See here, n is equal to 2 and n is equal to 1. See here, இப்போ எலக்ட்ரான் என்ன இருக்கு? It is a revolving. இந்த ஆர்பிட்டல்ல ரிவால்வ் இருக்கு. n is equal to 2ங்கற ஆர்பிட்டல்ல என்ன ஆயிட்டு இருக்கு? ரிவால்வ் ஆயிட்டு இருக்குன்னு வெச்சுக்கேன். So இதோட எனர்ஜி என்னவா இருக்கும்? நான் என்ன எடுத்துட்டேன்? E2 ன்னு எடுத்துட்டேன். This understand this one. n is equal to 2 ஆ இருக்கும்போது இதோட எனர்ஜி E2 ன்னு எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு ஆர்பிட்டல்ல இது சேம் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆச்சு அப்படினா இது என்ன சொல்லலாம்? இதோட சேம் எலக்ட்ரான் இதுல ரிவால்வ் ஆகும்போது n is equal to 1 என்ன சொல்லலாம்? 1 எடுத்துட்டேன் அப்படினா எனர்ஜி E2 ன்னு எடுத்துட்டேன். 2 ல இருக்கும்போது E2 n is equal to 1 ல இருக்கும்போது E1 எடுத்துட்டேன். அப்ப நீங்க பாருங்க இந்த பர்టిక్యులர் ஆர்பிட்ல எனர்ஜி சேமா இருக்கும். ஒரு ஆர்பிட்ல ரொட்டேட் ஆகும்போது அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி ரிமைன்ஸ் சேம். எப்ப ரேடியேட் பண்ணும் அப்படினா இந்த எலக்ட்ரான் இங்க பாருங்க, இங்க எலக்ட்ரான் இங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ணும்போது என்ன ஆகும்? ஹையர் ஆர்பிட்ல இருந்து லோவர் ஆர்பிட்க்கு ஜம்ப் பண்ணும்போது என்ன ஆகும்? It emits the radiation. SR organic point. This is very explain the stability of the nuclei. Explain பண்ணுச்சு. Understand, right? This very important thing you have to know clearly. Stability of the nuclei. Electrons, if revolve in a corresponding orbit, the energy of the electron is fixed. It does not radiate the energy. It does not radiate the energy. It will emit the radiation. It emits the energy or it emits the radiation when it jumps from where? Higher orbital to lower orbit. So அதோட எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படினா இதோட டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணலாம்? E2 minus E1 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? Delta H is equal to radiation energy, which mean that light க்கு ஈக்குவலா இருக்கும். So H nu க்கு ஈக்குவலா இருக்கும். Yes or no? Getting my point? It emits the radiation. The difference in energy எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? H nu divided H nu க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப நான் delta E ங்கிறது என்ன சொல்லலாம்? HC divided by lambda. Very very important question for a JE as well as NEET. So இத பொறுத்து புரிஞ்சுக்குங்க. So I'm not only explaining the NEET level, I'm also explaining the JE level க்கு important. Direct question கேட்பாங்க. இந்த HC ஓட value, the value of the HC ஓட value so useful ஆ இருக்கும். 12,400 Armstrong in terms of what? Electron volt ல இருக்கும். Yes or no? 12,400 Armstrong into what is the electron volt. Is it clear? This must be know clearly. So lambda ஓட value தெரிஞ்சிச்சு அப்படினா delta E calculate பண்ணலாம். So delta E தெரிஞ்சிச்சுனா you can calculate the value of lambda நாம calculate பண்ணலாம். Understood, right? This very important idea you must know clearly. See here, ஒரு ஆர்பிட்டல்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு நான் ஜம்ப் பண்றேன். ஒரு ஆர்பிட்டல் அதாவது n is equal to, listen carefully, 2 orbit RLs 2 ல இருந்து எதுக்கு ஜம்ப் பண்றேன் அப்படினா RLs 3 ல இருந்து 1 க்கு ஜம்ப் பண்றேன். 3 ல இருந்து 1 க்கு ஜம்ப் பண்ணும்போது என்னோட எனர்ஜி 3 ல இருந்து எதுக்கு ஜம்ப் பண்றேன்? 1 க்கு நான் ஜம்ப் பண்றேன். 3 to 1. இதோட டெல்டா ங்கிறது என்ன சொல்லிட்டேன் அப்படினா 12. ஓகே, so 4 electron volt ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. 12.4 electron volt ன்னு எடுத்துட்டேன். அதாவது n is equal to 3 ல இருந்து n is equal to 1 க்கு நான் ஜம்ப் பண்ணும்போது எனர்ஜி டிஃபரன்ஸ் என்ன சொல்லிட்டேன்? 12.4 electron volt. Can we calculate lambda? calculate பண்ணலாமா? எப்படி calculate பண்ணலாம்னு பாருங்க. So நமக்கு டெல்டா E ஓட வேல்யூ தெரியும், HC ஓட வேல்யூ தெரியும். டெல்டா E ஓட வேல்யூ 12.4, HC ஓட வேல்யூ 12. Can I write? இங்க பாருங்க, பின்னாடி கொண்டு போறோம்னா you have to multiply. So which mean that 4 into 10 to the power of என்ன சொல்லலாம்? 3. Yes or no? 12.4 into 10 to the power of 3. Into what is it? Armstrong into electron volt divided by what is the lambda. அப்ப நான் 12.4 cancel. Lambda ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? And electron volt in the electron volt cancel. அப்ப நான் lambda ஓட வேல்யூ என்ன? 10 to the power of 3 into what? So this is Armstrong என்ன சொல்லலாம்? 10 to the power of minus 10. அப்ப என்ன கிடைச்சிரும்? This what is 10 to the power of 7. So we can go with this idea. SR or going to be put 10 to the power of 7 என்ன சொல்லலாம்? மீட்டர்னு represent பண்ணலாம் lambda ஓட வேல்யூ. Clear? Everyone understood, right? So this must be no clear. Everyone understood, right? The first postulate ங்கிறது electron revolve around the nucleus. Okay.
revolve around the nucleus, centripetal force which provide எது கொடுக்கும்? So coulombic force கொடுக்கும். அப்படின்னா angular second எடுத்துட்டேன் அப்படின்னா angular momentum என்னவா இருக்கும்? கன்சர்வா இருக்கும். L is equal to NH cross இருக்கும். Second postulate. And the third postulate, if electron revolve in a particular orbit, certain orbit, it never radiates the energy. Yes or no? ஒரு ஆர்பிட்டல் இருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணும்போது என்ன ஆகும்? It will emit the radiation. That is equal to delta is equal to what? H nu க்கு ஈக்குவலா இருக்கும். இது புரிஞ்சுதா? Yes or no? Everyone understood, right? This is very important idea. You must know clearly. Yes. So இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன்? இதுல இருந்து நாம என்ன கால்குலேட் பண்ணலாம்? Next one we are going to calculate radius எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். So very important things. I will write everything one slide. So this must be know clearly. How to calculate radius எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Radius. So we'll start radius எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா I'll start the Bohr postulate ன்னு எடுத்துட்டேன். Bohr's postulateங்கிறது என்ன சொல்லிட்டேன்? So L is equal to very important idea புரிஞ்சுக்கு. I'm going to write everything in this radius பத்தி clear நான் explain பண்ண போறேன். Be careful that. So L ங்கிறது என்ன சொல்லலாம்? MVR is equal to what? NH divided by 2 pi சொல்லலாம். MVR is equal to NH divided by 2 pi. இல்லையா? NH divided by 2 pi. First equation is that. And also centripetal force. இல்லையா? Centripetal force ங்கிறது என்ன சொல்லலாம்? Centripetal force which provides what? Coulombic force. இல்லையா? Centripetal force ங்கிறது என்ன சொல்லலாம்? MV square divided by R which is equal to K, that is equal to 1 by 4 pi epsilon naught. 1 by 4 pi epsilon naught. The Z into what? E square divided by what? R square. இல்லையா? இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து தான் I'm going to derive this R ஓட வேல்யூ நாம டிஃபைன் பண்ண போறோம். இந்த R cancel. இந்த R cancel. எனக்கு R வேணும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? R is equal to, so இத நான் கீழ கொண்டு வந்துட்டேன். Z E square divided by 4 pi epsilon naught, 4 pi epsilon naught, m into v square. Yes or no? So இதுல இருந்து v calculate பண்ணலாமா? Can you tell me the v ஓட value? V is equal to, இதுல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். V is equal to nh divided by 2 pi m into r ன்னு சொல்லலாமா? m into r. அப்ப நான் v squareங்கிறது என்ன சொல்லலாம்? This if I take it as a v square, z e square divided by 4 pi epsilon naught m into v square. V square ஓட வேல்யூ நான் எடுத்துட்டேன். V squareங்கிறது பாருங்க n square h square divided by 4 pi square m into r square னு சொல்லலாம். 4 pi square m into r square னு சொல்லலாம். எஸ் ஆனோ? சோ இது என்ன ஆயிரும்? மேல போயிரும். சோ இங்க பாருங்க இந்த 4 pi பேலன்ஸ் என்ன இருக்கும்? pi இருக்கும். சோ m square இல்லையா? சோ இந்த m கேன்சல் ஆயிரும். இப்ப மேல போச்சுனா என்னவா இருக்கும் பாருங்க? r is equal to, நான் இத ஃபைனலா நான் am going to represent this. சோ இத நான் எடுத்துட்டேன் z e square divided by, சோ இந்த m மேல போயிருமா? mr square மேல வந்துரும். நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்? சோ இந்த 4 pi கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா? சோ n square h square epsilon naught into pi இருக்கும். This very important thing you must know clearly. இப்ப நான் இந்த r கேன்சல் பண்ணிட்டேன் அப்படினா the final r is equal to n square h square epsilon naught இல்லையா? n square h square epsilon naught. So anything is cancelled here. So this is 4 pi இங்க இருக்கு. 4 pi இத நான் ஸ்கொயர் பண்ணா n square h square 4 pi square m square r. So this is what is the answer of this. Is it clear? Everyone understood, right? Clear everyone? So this must be know clearly. N square h square epsilon naught divided by z e square m pi னு represent பண்ணலாம். S ஆன ஒரு கேம் இப்போ. So this must be know clearly. Any doubt up to here? So இந்த pi என்ன ஆயிரும்? மேல போயிரும். இல்லையா? Not numerous. So this pi will come upside. Right? This must be know clearly. Any doubt இப்போ வரைக்கும்? Clear? Yes, this must be know clearly. So இப்போ நான் என்ன எடுக்கிறேன் அப்படினா I'm going to write everything. இப்போ ஃபைனலா நான் இத மட்டும் எடுக்க போறேன். So because nobody would share this one. சால்வ் பண்ணல என்னால சொல்ல கூடாது. You must know clearly. So what is value is that? Now நீங்க மைண்ட்ல வெச்சுக்க வேண்டியது Rn is equal to what is the formula? N square h square epsilon naught divided by z e square m pi. This must be know clearly. Yes or no? This is final result I took this from equation. Yes or no? What is an equation is that? So the equation is that n square h square epsilon naught z e square m pi. This very important thing. இதுல என்னெல்லாம் கான்ஸ்டன்ட் பாருங்க. See here, understand this one. H constant, இது H constant, epsilon naught constant, E constant, mass for corresponding electron constant எடுத்துட்டேன் அப்படினா pi is constant. அப்ப இதோட வேல்யூ என்ன சொல்லலாம்? Rn is equal to இதோட வேல்யூ 0.5 Armstrong. என்ன சேஞ்ச் ஆகும்? n square சேஞ்ச் ஆகும் divided by z. This must be know clearly. So Rn is equal to, so இப்பவே மைண்ட்ல வெச்சுங்க n square h square epsilon naught divided by z e square m pi. That's it.
எவ்வளவு ஸ்ட்ராங்கா வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. n square h square epsilon naught divided by z e square m pi. That's it. Is it clear? So this must be no radius of the atom. Clear? Radius of the atom. 0.5 Armstrong n square by z square. For a hydrogen atom, if I take a hydrogen atom எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, hydrogen atom நான் எடுத்துட்டேன் அப்படின்னா what is the radius of the hydrogen atom? First orbit எடுத்துட்டேன், n is equal to 1, z is equal to நான் எடுத்துட்டேன் 1 எடுத்துட்டேன் hydrogen atom. அப்படின்னா radius of the atom first orbital என்ன இருக்கும்? 0.5 Armstrong இருக்கும், 10 to the power of minus 10 meter இருக்கும். This must be known clearly. 0.5 10 to the power of minus 10 meter. This is what is the radius of the hydrogen atom. Everyone arthamainda raja? Arthamainda? Pasangala purunjuda? If you understand, just tell me that purunjuda. Clear? So this is what is the radius of the atom. Now I'm going to take this one. Clear? Yes, thank you. Now we are going to start this very very important relation. So ipo edukradellame important relation da na poga poren. I'm going to take very important relation. I'm going to start. Listen carefully, pasangala. Miss பண்ணிராதீங்க pasangala இந்த அதுல. Yes, என்ன relation பார்க்க போறோம். That Rn is a proportional to என்ன சொல்லலாம்? It is n square. First relation. Rn is proportional to n square. Then Rn is a proportional to, inversely proportional to என்ன சொல்லலாம்? 1 by z, mass atomic number. And also Rn is directly proportional to n. Mass of the electron அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க, mass of the electron பத்தி தான் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். The radius என்ன ஆகும்? அதிகமாகும். புரிஞ்சுக்கங்கடா பசங்களா? Yes or no? Getting me point? So this must be no clearly. Yes or no? So this is what R directly proportional to n square, R inversely proportional to z, R directly proportional to mass. So now tell me that if I draw the curve, so இங்க பாருங்க நான் எடுக்கிறேன். So இதெல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளமா வரப்போகுது, தெரிஞ்சுக்கங்க பசங்களா, தெரிஞ்சுக்கங்க. இதே சார் இதெல்லாம் நான் படிச்சது அப்படின்னு மட்டும் நினைச்சிராதீங்க, மிஸ் பண்ணிராதீங்க பசங்களா. So this is what is Rn, this is what n. Can you tell me that what is the nature of the curve? Can you tell me the nature of the curve? Can you tell me the nature of the curve? எப்படி இருக்கும்? Because இது என்னவா இருக்கும்? இது என்ன நேச்சர்ல இருக்கும்? Because n square, it is a parabolic. Y is equal to x square மாதிரி இருக்கும் இல்லையா? So என்னவா இருக்கும்? To start from like this. Is it clear? Are getting me point? Everyone understood, right? It starts from like this. See, understand this one. Is it correct value? R is equal to n is equal to 0 இருக்குமா? இருக்காது. So it start from n is equal to 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 2 3 s ആണ് orbital quantum number, principal quantum number என்னவா இருக்கும்? Start from 1 2 3 ல ஸ்டார்ட் ஆகும். So that உங்களுக்கு என்ன நேச்சர் கிடைக்கும்? n is equal to 1 2 ன்னு எடுத்துட்டேன் அப்படினா n is equal to 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? It starts from like this. Clear? So தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. You must know clearly. S or no? Getting me point? It start from what? n is equal to 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். So n is equal to 1 ஆ இருக்கும்போது r ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 1 ஆ இருக்கும். So அந்த 1 ஓட வேல்யூ சொல்லும்போது என்ன சொல்லலாம்? So if we substitute 0.5, so this is what is value is that 0.5 10 to the power of, so we can say it is Armstrong னு represent பண்ணலாம். Armstrong. Is it clear? So this must be known clearly. Everyone understood, right? Clear? Now it is at inversely proportional to z ன்னு எடுத்துட்டேன். Just I am taking inversely proportional to z. So இப்போ நான் எடுத்துட்டேன் inversely proportional to z ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோ. I am taking inversely proportional to z. So this is what is z. நான் எடுத்துட்டேன். இது z ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோ. This is what is Rn. Can you tell me that anybody? So what is the nature of the curve? என்ன nature எனக்கு கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். What is the nature of the curve? It is a rectangular hyperbola. என்னவா இருக்கும்? It's like this. இது புரியுதா? This is what is the nature of this. Can you tell me that mass க்கு relation எடுங்க பார்க்கலாம். If we take a mass relation, mass எடுங்க பார்க்கலாம். If we take it as a mass, can you tell me that mass relation? This is what is at m, this is what is Rn எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. What is the nature of this curve? It is a straight line. It is a straight line. This is must be know clearly. Yes or no? This is very important. You must know clearly. Any doubt? So this is what is the radius of the value. Radius of the hydrogen atom. Yes or no? Linear. Yes. Dhanushri is good. Clear? Everyone understood, right? This is very important. Nature of the radius of the hydrogen, or as radius of the atom. Any doubt? This is very important idea. Next என்ன பார்க்க போறோம் அப்படினா, now we are going to discuss that velocity. நாம டிஸ்கஷன் பண்ணலாம். So velocity எப்படி டிஸ்கஷன் பண்ணலாம்னு பார்க்கலாம். Velocity, எனக்கு velocity தெரியும். So we know that already mvr is equal to nh divided by 2 pi. இதுதான் என்ன சொல்லலாம்? This is linear angular momentum idea. Yes sir, mvr is equal to nh by 2 pi, right? So இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா, we already know that mass ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். இல்ல சரி, radius ஓட வேல்யூ தெரிஞ்சிடும். நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? What is value is that? So v ஓட வேல்யூ வேணும் அப்படினா nh divided by 2 pi, nh divided by 2 pi
m into radius. Radius ஓட வேல்யூ நமக்கு தெரியும். யார் சொல்றாங்க பார்க்கலாம். ஞாபகம் அதுக்குள்ள மெமரி பண்ணிட்டீங்களா? See, don't worry. மெமரி பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபார்முலா எல்லாத்தையும் மெமரி தான் பண்ணணும். ஃபார்முலா எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்படி வச்சு புரிஞ்சுக்க முடியாது. ஸோ ஃபார்முலாவை மெமரி பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு ஃபார்முலா பேசிஸ் கொஸ்டின் நிறைய வரும், ப்ராப்ளம் நிறைய வரும். ஸோ யூ மஸ்ட் ரிமெம்பர் த ஃபார்முலா, ரைட்? v ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? v is equal to n square h square epsilon naught z e square m pi. n square h square epsilon naught z e square m pi. n square h square epsilon naught divided by z e square m pi. Okay, so அதை மைண்ட்ல வச்சுக்க. n square h square epsilon naught divided by z e square m pi, right? z e square m pi. So இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம்? சோ இந்த பாருங்க எதை கேன்சல் பண்ணலாம்? இங்க ஒரு h இங்க ஒரு h கேன்சல், இங்க ஒரு n இங்க ஒரு n கேன்சல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இங்க ஒரு பை இங்க ஒரு பை கேன்சல், இங்க m இங்க m கேன்சல். அப்ப ஃபைனலா என்ன கிடைச்சிரும் சொல்லுங்க பார்க்கலாம். சோ v is equal to z e square divided by 2 n h epsilon naught. This very very important formula for என்ன கால்குலேட் பண்றதுக்கு? velocity கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா. So note பண்ணிக்கங்கடா பசங்களா. So don't miss this பசங்களா. ஓகேவா? So what is the velocity formula? Z is squared divided by 2 nh epsilon naught. முடிஞ்சிருச்சு. Z is squared divided by 2 nh epsilon naught. Is it clear? So this must be no clear. So பசங்களா புரிஞ்சுக்கங்கடா பசங்களா, தெரிஞ்சுக்கங்கடா பசங்களா. Yes or no? Don't miss this question. Yes or no? Getting me point? So this is very important idea. Is it clear? Now இப்போ நான் எடுத்துட்டேன். இதுல எங்க பாருங்க very very important relation is that. What is a relation? இதுல என்னடா important? Very important relation. இப்ப பாருங்க Bங்கிறது என்ன சொல்லலாம்? It is a independent of mass சொல்லலாம். இதோட வேல்யூ நாம எடுத்துக்கலாம். Now so இங்க Eங்கிறது கான்ஸ்டன்ட், Hங்கிறது கான்ஸ்டன்ட், எப்சிலான் நாட்ங்கிறது கான்ஸ்டன்ட். அப்ப நான் V ஓட வேல்யூ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா 2.2 10 to the power of 6 meter per second டிஃபைன் பண்ணலாம். Into what? Z divided by n. Is it correct? Z divided by n. Z divided by what is it? N. You must remember that value. Yes or no? So 2 point என்ன சொல்லலாம்? 2 point so 2.2 into 10 to the power of 6 என்ன சொல்லலாம்? meter per second. Z divided by n ன்னு சொல்லலாம். Sir question. Yes, we'll solve the problem. Yes, I will give you that. Next எல்லாமே solve தான் பண்ண போறோம். Clear? So இப்போ என்ன சொல்லலாம்? independent of what? independent of இங்க பாருங்க independent of what? எது இல்ல? mass அதிகமாச்சு அப்படினா ஸ்பீட் என்ன ஆகாது? எஃபெக்ட் ஆகாது. speed does not affect. Yes or no? speed does not affect. Clear? Everyone understood, right? So அப்ப நான் vங்கிறது என்ன சொல்லலாம்? v directly proportional to z and inversely proportional to what? n. This must be no. v directly proportional to z, inversely proportional to n. Clear? Everyone understood, right? Clear. So இது ரெண்டை பொறுத்து நாம பார்க்கலாம். Yes or no? Getting me point? Problem will start. So everyone eagerly waiting to solve the problem. Yes, I can agree with this. So I'll start the problem. First question. ஆனா எல்லாமே எனர்ஜி எல்லாமே ரிலேட்டடா இருக்கு. I'll start with the first question. Is that? Yes, first question. Clear, understand பண்ணுங்க. We'll see that. ஏன்னா ground state energy calculate பண்ணணும் இல்லையா? So first we'll start with this. ground state energy ஃபர்ஸ்ட் நாம முடிச்சிரலாம். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு, ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். wait energy மட்டும் கால்குலேட் பண்ணிட்டு then we'll start. okay, energy நான் எடுத்துறேன். just I'm taking energy of the value. so energy எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா, so here it is a kinetic energy as well as potential energy இருக்கும் இல்லையா? so total energy of the electron, see here இப்போ ஆர்பிட்டை பொறுத்த அளவுக்கு listen, this is what is the positive nuclei. இப்போ n is equal to 1 ன்னு எடுத்துட்டேன். இதுக்கு என்ன இருக்கும்? kinetic energy இருக்கும் as well as potential energy இருக்கும். அப்படினா electron revolve in a particular orbit, அதோட energy கன்சர்வா இருக்கும். இப்போ எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இந்த ஆர்பிட்டல் எனர்ஜி n is equal to 1 எடுத்துட்டேன், or else n is equal to n ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோ. I'm taking n is equal to n ன்னு எடுத்துட்டேன். இது அட்டாமிக் நம்பர் z ன்னு எடுத்துட்டேன். இப்போ இந்த ஆர்பிட்டலோட எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா kinetic energy as well as potential energy இல்லையா? kinetic energy இருக்கும், potential energy இருக்கும். total energy எப்படி டிஃபைன் பண்ணலாம்? total energy is equal to kinetic energy plus what is the potential energy நாம டிஃபைன் பண்ணலாம் இல்லையா? kinetic energy plus potential energy நாம டிஃபைன் பண்ணலாம். clear? kinetic energyங்கிறது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா of m v square. potential energy எப்படி டிஃபைன் பண்ணலாம்? so we already know that 1/4 pi epsilon naught
1 by 4 pi epsilon naught. Okay, so Z E square divided by what? R square na represent panna. Z E square divided by R square. அப்ப நான் இங்க எடுத்துட்டேன் அப்படின்னா listen carefully. 1 by 2 m v ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? n square. சரி, what is value v ஓட வேல்யூ? Z E square divided by இல்லையா z square e power 4 divided by n square. So it has 4 n square h square என்ன சொல்லலாம்? h square epsilon naught, right? Because இது எல்லாமே ஸ்கொயர் தான். Clear, everyone understood, right? Minus இதை நான் எடுத்துட்டேன் 1 by 4 pi epsilon naught. If I take z e square divided by r ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண அப்படின்னா ஃபைனலா நமக்கு கிடைக்கிற வேல்யூ டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு very important thing. டோட்டல் எனர்ஜியோட வேல்யூ என்ன சொல்லலாம் அப்படின்னா so this very important thing is z square e power 4 m divided by 8 pi n square h square epsilon naught square. Very important thing, you have to know clearly. So this is what is the kinetic energy. So this is total energy value. Total energy என்ன சொல்லலாம்? Kinetic energy, total energy is equal to minus z square e power 4 m divided by 8 pi n square h square epsilon naught சொல்லலாம். Listen carefully. இங்க kinetic energy எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. சரி, total energy எடுத்துட்டேனா listen. So எப்படி டிஃபைன் பண்ணலாம்? This is what is it? 8 pi h square epsilon naught square e power 4 m ங்கிறது கான்ஸ்டன்ட். அப்ப நான் இதோட வேல்யூ என்ன சொல்லலாம்? minus 13.6 electron volt. We can represent that. Minus 13.6 electron volt z square divided by என்ன சொல்லலாம்? n square னா represent பண்ணலாம். Z square divided by n square. Is it clear? So this is what is the total energy. And also kinetic energy kum potential energy ku eppadi define pannalam? This must be know. I'll give the directly relation for this. Understand this one. Ena na derive pannama I'll give the directly. So kinetic energy eppadi represent pannalana? Kinetic energy is equal to minus of total energy. Very important relation. Kinetic energy is equal to minus of total energy. And also total energy is equal to total energy potential energy divided by 2 nu sollalam. This must be know clearly. So this must be know clearly. So in the relation தெரிஞ்சுக்கங்க பார்க்கலாம். The kinetic energy is equal to minus of total energy. Kinetic energy is equal to minus of total energy. The total energy is equal to potential energy divided by 2 னு சொல்லலாம். This very important relation. இப்ப பாருங்க நான் என்ன எடுத்துட்டேன்? The total energy, one more relation. This is what is a very important relation. The total energy எப்படி define பண்ணலாம் அப்படின்னா total energy is a proportional to what? Z square. The total energy is proportional to Z square. Then the total energy inversely proportional to what? N square na sollam. Inversely proportional to n square. This must be know clearly. Inversely proportional to n square. Yes. Now ipa parunga, listen carefully. Clear? Ipa hydrogen atom eduthuta appadina if I take a hydrogen atom, Z oda value enna irukum? 1 ah irukum. Hydrogen atom Z oda value is 1, right? So first orbit eduthuta appadina 1. So what is the high energy of the hydrogen atom? First orbit oda energy enna sollam? Minus 13.6 electron volt ah irukum. So hydrogen oda first orbital irukka electron oda value enadhu? Minus 13.6 electron volt nu nama represent pannalam. Okay va? So this is very important idea, you must know clearly. So now we will start the problem. Yes, now I am going to start the problem. Yes, clear? So adukapra na one by one nama discussion pannalam. First question is that. Yes, so we'll start the question. We'll start. Yarala answer pandranga paakalam. If you are willing, if you have a talent, if you are thinking you can able to crack the NEET exam, NEET 2026 exam crack பண்ண முடிஞ்சிச்சுனா இந்த क्वेश्चனை சால்வ் பண்ணுங்க. பார்க்கலாம் யார் சால்வ் பண்றாங்க பாருங்க. The radius of the first permitted Bohr's model, Bohr's orbit for an electron in a hydrogen atom equal to என்ன சொல்லிட்டாங்க? 0.15 angstrom கொடுத்துட்டாங்க. And its ground state energy is equal to இப்போதான் பார்த்தோம் minus 13.6 electron volt னு சொல்லிட்டாங்க. If the electron in the hydrogen atom is replaced by mu non அதோட சொல்லிட்டாங்க the charge is same as electron but mass is what? 207 times mass of the electron கொடுத்துட்டாங்க. So the first Bohr's radius and ground state நாம கால்குலேட் பண்ணனும். எஸ் ஆனோ? அதாவது எலக்ட்ரானுக்கு பதிலா என்ன சொல்லிருக்காங்க? எதை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க? mu non ரீப்ளேஸ் பண்ணா ரேடியஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணனும். எஸ் ஆனோ? see charge is same. அப்ப நான் ரேடியஸ் ஓட ரிலேஷன் பாருங்க. radius is equal to என்ன சொல்லலாம்? 0.51 angstrom. என்ன சொல்லலாம்? Can you tell me what will have n square by z ன்னு சொல்லலாமா? n square by z ன்னு சொல்லலாமா? கரெக்ட்டா? n square by z. Everyone understood, right? n square by z. n square by z. இது தேவையா? மாஸ் நமக்கு தேவை. மாஸ் தான் எனக்கு வேணும். எஸ் ஆனோ? இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட் ன்னு சொல்லிட்டாங்க. n is equal to 1 ன்னு சொல்லிட்டாங்க.
So mu naught எல்லாமே சேம் சொல்லிட்டாங்க. Just what you have to go, mass relation n is directly proportional to what? Mass சொல்லலாமா? n is r is directly proportional to mass. r is directly proportional to mass. கொடுத்திருக்காங்க. given எழுதிட்டாதான் உங்களுக்கு தெரியும். Mass of the mu naught is equal to 207 times mass of the electron. Yes or no? Mass of the electron. Clear? Mass of the electron. First orbit n is equal to 1 and calculate பண்ண சொல்லிட்டாங்க. First orbit தான் கேட்டிருக்காங்க. n is equal to 1. மத்ததெல்லாமே same. So the charge is same as electron. So charge is same as electron. அப்படினா atomic number vary ஆகாது. Yes or no? Now, so அப்படினா R1 divided by R2 is equal to what? M1 divided by M2. இது புரிஞ்சுதா? M1 divided by M2. R1 ங்கிறது என்ன? R1 ங்கிறது 0. ஏதோட ஹைட்ரஜன் ஓடது இல்லையா? So hydrogen order எடுத்துட்டா அப்படினா 0.15 Armstrong divided by R2 is equal to what? M1 ஓட வேல்யூ சொல்லலாம், mass of electron divided by what? Mass of mu naught. Mass of mu naught ங்கிறது 207 times mass of the electron. இதுவும் cancel. அப்படினா R2 ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 0.5 into what? 207. 0.5 into 207. Can you tell me that what is the answer with this? Can you tell me what is the answer with this? Can you tell me what is the answer? Can you tell me what is the answer? D is the answer. 2.5. 2.5. 6 into 10 to the power of minus 13. Okay? Yes. Yes, இப்போ நான் என்ன சொல்லலாம் அப்படினா, so we can take it as what? இது Armstrong இல்லையா? Armstrong நான் எடுத்துட்டேன். Clear? So can you complete and tell me the what is the answer of this? Yes, D is Dhanushri. Yes, answer is D. Good. Is there anybody? Yes, good. யாரும் சால்வ் பண்ணலையா? கமான் பசங்களா. What is the answer for this? Okay, energy எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இத கால்குலேட் பண்ணுங்க. energy எப்படி கால்குலேட் பண்ணலாம்? energy is equal to, energy is directly proportional to mass. Energy directly proportional to mass. அப்படினா -13.6 என்ன ரெப்ரசன்ட் பண்ணலாம்? Listen carefully. ஹைட்ரஜன் ஓட எனர்ஜி என்ன சொல்லலாம்? ஹைட்ரஜன் ஓட எனர்ஜி நான் இங்க ரெப்ரசன்ட் பண்றேன். energy of the hydrogen is equal to mass of the hydrogen divided by energy of the mu naught. This was the mass of the mu naught, right? Mass of the mu naught. So mass of the mu naught எடுத்துட்டேன்னு வெச்சுக்கங்க, it is a mass of the mu naught. Correct? Is it correct? So correct? Radius is, nobody is answering. Radius correct? Formula, can you tell me the formula for radius? n square h square epsilon naught zt square m pi. So inversely proportional. So இப்பதான் நாம பார்த்தோம். ஆனா நீங்க நிறைய பேர் சும்மாவே தான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. nobody is answering that. Nobody is answering. Yes, it is directly proportional to m. n square h square epsilon naught. இங்க பாருங்க, r is inversely proportional to m. So nobody is answered this. Inversely proportional to m. எப்படி தான் ஆன்சர் வரும்? Yes. So now if we started that, so Rn ங்கிறது என்ன சொல்லலாம்? It is inversely proportional to m. Mass is, so Rn is inversely proportional to m, right? Rm is inversely proportional to m. Now இப்போ நான் Rn எடுத்துட்டேன், just inversely proportional to m. R hydrogen is equal to radius 0.5 Armstrong, right? 0. Sorry, radius, because inversely proportional நான் எடுத்துட்டேன் அப்படினா, now tell me that Rn, so hydrogen ஓடது, is mass of the hydrogen. Next, mu naught, R mu naught is equal to mass of the mu naught, right? So mass of the mu naught 207 times mass of the electron divided by what is it? Mass of the electrons, right? So the mass of the electron cancel ஆயிருச்சு. இப்போ நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Now if we started that, so நான் எடுத்துட்டேன் mu r, so நான் இங்க மல்டிப்ளை பண்ணிட்டேன், radius of the mu is equal to, so இத நான் கீழ கொண்டு வந்துட்டேன் அப்படினா 0.5 Armstrong divided by what? 207 சொல்லலாமா? 207. Yes or no? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா, now I am going to write, இங்க பாருங்க 207 நான் எப்படி எழுதுறேன் அப்படினா, so இது நான் என்ன எடுத்துறேன் 0.5 நான் எப்படி எழுதலாம்? Can I write 5 into 10 to the power of minus 1 எழுதலாமா? 0.5 என்ன சொல்லலாம்? 5 into 10 to the power of minus 5. Armstrong என்ன சொல்லலாம்? 10 to the power of minus 10 சொல்லலாம். Divided by 207. 207 எப்படி எழுதலாம்? 2.07 into 10 to the power of what?
2 எழுதலாம் 2.07 அப்படினா இத கேன்சல் பண்ணாங்க என்ன கிடைச்சிரும் 2.5 yes or no this is what is 2.5 இது மேல கொண்டு போறேன் 10 to the power of -1 இது மேல போச்சுனா -2 ஏற்கனவே -10 இருக்கு so what you get 2.5 10 to the power of what -3 so 13 that is the answer is there so 2.5 எங்க இருக்கு பாருங்க 2.5 10 to the power of 6 இருக்கு 2.5 10 to the power of -13 இருக்கு இங்க 13 இருக்கு ஆப்ஷன் என்ன இருக்கலாம் A இருக்கலாம் இல்லனா B இருக்கலாம் இப்போ நான் எனர்ஜி கால்குலேட் பண்ண போறேன் எனர்ஜிங்கிறது என்ன சொல்லலாம் it is directly proportional to mass energy is directly proportional to mass clear so hydrogen ஓட எனர்ஜி எடுத்துட்டேன்னு வெச்சுக்க 1 is equal to mass of electron எடுத்துட்டேன் divided by what so energy of mu0 எடுத்துட்டேன் this what is the mass of the mu0 right mass of the mu0 can you tell me that what you will get so energy of the hydrogen is equal to what is that mass of electron the energy of mu0 என்ன சொல்லலாம் that is equal to mass of mu0 so mass of electronங்கிறது என்ன சொல்லிட்டேன் m அப்படியே வச்சிட்டேன் mass of mu0 207 mass of the electron right so hydrogen ஓடது -13.6 electron volt எடுத்துட்டேன் mass of mu0 எடுத்துக்கணும் இல்லையா everyone understood right mass of mu0 so if I cancel this one இத நான் cancel பண்ணிட்டேன் then what is it energy of mu0 is equal to -13.6 into what is it 207 yes or no -13.6 into 207 minus it is electron volt right so இத நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா I am representing 2.07 10 to the power of what plus 2 னு எடுக்கலாமா இது 13.6 so இப்போ நான் மல்டிப்ளை பண்ணலாமா இப்போ can I multiply this one clear இப்போ நான் மல்டிப்ளை பண்ண 2 மல்டிப்ளை பண்றேன் 12 balance 1 so 6 is 7 so 2 yes or no so இப்போ நான் எடுத்துட்டேன் 10 to the power of what is it 2 2 points so this is what is it 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும் இல்லையா சார் 2 பாயிண்டா now so 2 தான் மல்டிப்ளை பண்ணிருக்கு ஒரு பாயிண்ட் தள்ளி 27.2 electron volt இது புரிஞ்சுதா so what is the answer is that 27.2 electron volt so இப்போ பாருங்க இத 2 ல எடுத்துட்டேன் அப்படினா 2.72 10 to the power of what is it 3 electron volt 3 ங்கிறது என்ன சொல்லலாம் கிலோல ரெப்ரசன்ட் பண்ணலாமா so what is the answer is the final answer is that so this is what is an answer is that but this is 13.6 இது என்ன சொல்லலாம் 2.8 kilo electron volt represent பண்ணலாம் yes D is the answer yes or no everyone understood right can you do with this problem next problem போலாம் பாருங்க the total energy of the hydrogen can you do the next one problem the total energy of the electron in the atom in an orbit -3.4 னு கொடுத்துட்டாங்க electron volt its kinetic energy and potential energy calculate பண்ணனும் so who will answer this one can you try Wilson can you try kinetic energy potential energy calculate பண்ணனும் the total energy is equal to we can say minus of total energy is equal to kinetic energy next potential energy இல்லையா potential energy divided by 2 is equal to what total energy இல்லையா so can you do this one நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க the total energy of the electron கொடுத்துட்டாங்க the total energy of the electron என்ன சொல்லிட்டாங்க -3.4 electron volt எடுத்துட்டோம் yes or no இப்போ நம்ம kinetic energy potential energy calculate பண்ணனும் so சொல்லுங்க பார்க்கலாம் so kinetic energy because minus இங்க நான் substitute பண்ணா அப்படினா kinetic energy ஓட வேல்யூ என்ன கிடைச்சிரும் same as potential total energy 3.4 electron volt this is what is the kinetic energy right next one potential energy எப்படி calculate பண்ணலாம் so potential energy ங்கிறது double the value அப்படினா 3.4 into what is நான் இங்க substitute பண்ணா அப்படினா just I'm substituting this one so 2 times the total kinetic energy minus total potential total energy so என்ன கிடைக்கும் -6.8 electron volt what is the answer is that yes 6 plus 3.4 plus 6.8 so option பாருங்க இதுவா it is not an answer kinetic energy won't be negative so what is the answer is that C is the answer yes or no so next question பார்க்கலாம் can you tell me what is the next question answer can you try next question answer சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா so பசங்களா listen carefully so நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கான்செப்ட் ஈஸியா இருக்கும் அந்த சாப்டர் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு மார்க் அதிகமாகும் பசங்களா நீங்க சால்வ் பண்ணாம சும்மாவே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா nothing will use தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்க எஸ் ஆர் நோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க எனர்ஜி ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம் இந்த கிரவுண்ட் ஸ்டேட் என்ன கொடுத்துட்டாங்க given can you try given கொடுத்துட்டாங்க given what is value is that energy of the ground state energy கொடுத்துட்டாங்க energy of the hydrogen atom in ground state -13.6 electron volt னு கொடுத்துட்டாங்க right the energy of helium calculate பண்ணனும் energy of the helium H plus அப்படினா என்னது Bohr's model is valid yes or no so ions first excited state னு கேட்டிருக்காங்க energy of first excited state னு கேட்டிருக்காங்க right so
எனர்ஜி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் எப்படி போலாம்? ஸோ E is equal to என்ன சொல்லலாம்? En is equal to general formula basis question தான் இருக்கும். En is equal to minus 13.6 z square divided by what? N square. This is what is the relation. Z square divided by N square. Yes or no? Minus 13.6 we'll check ma. Dhanushri will check this one. Minus 13.6 N square Z square divided by N square. Now, so helium நான் எடுத்துட்டேன். என்ன சொல்லிட்டாங்க? It is a first excited state னு சொல்லிட்டாங்க. First excited state அப்படின்னா helium நான் எடுத்துட்டேன் அப்படின்னா helium 2 4 இல்லையா? So atomic number என்னது? 2. Atomic number is 2, which means that Z ஓட value 2, right? First excited state எடுத்துட்டாங்க. Ground state n is equal to 1 எடுத்துட்டேன் அப்படின்னா it is a ground state. n is equal to 2 எடுத்துட்டேன் அப்படின்னா it is a first excited state. அப்படின்னா n ஓட value என்னது? 2. Can you substitute here? What do you get? Minus 13.6 n Z square ஓட value என்னது? 4 divided by N square ஓட value 4. So if you cancel this one, minus 13.6. Clear? Very, very important thing you have to know clearly. See, understand this one. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, listen, ground state of hydrogen. நீங்க பாருங்க, hydrogen எடுத்துட்டா. Ground state of hydrogen. Ground state energy of hydrogen. That is equal to, this is very important, that is equal to helium ion ஓடது. எத்தனாவது ஸ்டேட்? செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் எனர்ஜி. செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் எனர்ஜி என்னவா இருக்கும்? எக்ஸைட்டட் ஸ்டேட் எனர்ஜி என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். அசிஸ்டன்ட் ரீசன்ல क्वेश्चन கேட்கலாம். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க பசங்களா. வாட் இஸ் தட்? கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜியும் ஹைட்ரஜனோட கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜியும் ஹீலியமோட செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் எனர்ஜியும் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டோட எனர்ஜி என்னவா இருக்கும்? எக்ஸைட்டட் ஸ்டேட் சேமா இருக்கும். This must be know clearly. Everyone understood, right? Helium ஓட first excited state ஓட எனர்ஜியும் then hydrogen ஓட second ground state ஓட எனர்ஜியும் ஈக்குவலா இருக்கும். Assessment reason கேட்கறதுக்கான chances இருக்கு. தயவு செய்து நோட் பண்ணிக்கங்க பசங்களா. Yes, next one is the next question போலாமா? Yes, can you try this one? So the ground state energy of the hydrogen atom minus 13.6 electron volt. Find its excitation energy நாம கால்குலேட் பண்ணோம். What is the excitation energy ங்கிறது என்ன சொல்லலாம்? Listen carefully. நான் எடுத்துட்டேன். இப்போ n is equal to 1 எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன். இங்க ஆர்பிட்டல் இருக்குன்னு வெச்சுப்பேன். This is what is electron. n is equal to 1 ஆர்பிட்டல்ல இருக்கு. இப்போ next n is equal to 2 ங்கிறது என்ன சொல்லலாம்? இதோட excitation energy சொல்லலாம். Understand this one? அப்படினா ஒரு ஆர்பிட்டல்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகுற எனர்ஜி தான் என்ன சொல்லலாம்? Excitation energy நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். This must be know clearly. Yes or no getting my point? அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? Excitation energyங்கிறது listen carefully. First orbitோட எனர்ஜி என்ன சொல்லலாம்? E is equal to 1 சொல்லும்போது minus 13.6 electron volt. Excitation energy minus 13.6 electron volt. E is equal to 2 எடுக்கும்போது minus 3.4 electron volt இருக்கும். So this one minus 3.1 electron volt. இப்போ n is equal to 3 எடுக்கிறேன்னு வெச்சுக்கோங்க. If I take n is equal to 3 எடுக்கிறேன். n is equal to 3 எடுக்கிறேன். Right? So எனர்ஜிங்கிறது என்ன சொல்லலாம்? minus 1.41 electron volt. Minus 1.4 electron volt. Clear? So இப்ப பாருங்க, I'm taking the difference. அப்ப நான் first orbital இருந்து second orbitக்கு நான் jump பண்றேன். I'm going to jump from first orbit to second orbit. அப்ப நான் E2 minus E1 எடுத்துட்டேன். அப்ப நான் இதோட எனர்ஜி கால்குலேட் பண்ணலாமா? Yes, எடுத்துட்டீங்க அப்படின்னா what you'll get? Minus 13 minus final is minus 3.4 minus of minus plus ஆயிரும் இல்லையா? Minus 13.6. So எடுத்துட்டேன் அப்படின்னா 10.2 electron volt. அப்ப நாங்க பாருங்க, கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் போகணும் அப்படின்னா நான் 10.2 எனர்ஜியை அப்சர்வ் பண்ண என்ன ஆகும்? எலக்ட்ரான் will move from first excited state to second ground state to first excited stateக்கு மூவ் ஆகும். Yes or no getting my point? First excited stateக்கு மூவ் ஆகும். அப்ப நாங்க பாருங்க, சோ இதுதான் என்ன சொல்லலாம்? It start from 1 to 2. What is the excitation energy? எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும்? சோ அந்த எனர்ஜி தான் என்ன சொல்லலாம்? excitation energy னா சொல்லலாம். excitation energy. Yes or not getting my point? So this must be know clearly. இதுவே இங்க பாருங்க, I'm going to take, listen carefully. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க பசங்களா. If I move from E is equal to 3 க்கு நான் மூவ் பண்றேன். எங்க இருந்து? E1 ல இருந்து நான் மூவ் பண்றேன். 3 க்கு நான் மூவ் பண்றேன். 3 க்கு மூவ் பண்றேன். அதாவது இங்க பாருங்க, n is equal to 3 ல இருந்து, so I'm moving from, listen carefully. So எங்க இருந்து நான் மூவ் பண்றேன்? So this n is equal to 1 ல இருந்து n is equal to 1. n is equal to 1 ல இருந்து n is equal to 3 க்கு நான் மூவ் பண்றேன். n is equal to 1 ல இருந்து n 3 க்கு மூவ் பண்றேன். அப்ப நான் அதோட எனர்ஜி என்ன சொல்லலாம்? டெல்டா E. Can you remember that value?
So we can say it is at 12.07 electron volt னு சொல்லலாம், right? 12.07 electron volt னு சொல்லலாம். Yes, note பண்ணிக்கங்க பசங்களா. This is very very important session. Okay, it is useful for you. Clear? So 12 point, the approximate எடுக்கும்போது we can calculate that's what is value is that. So we can 0.7 and 9 at the time, just I am taking. So 12.1 electron volt. This is what is the first relation. Yes or no? Is it correct? This must be known clearly. இதுவே n is equal to 1 ல இருந்து n is equal to 4th க்கு நான் போறேன். n is equal to 4th க்கு போறேன். So delta E ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 12.75 electron volt னு சொல்லலாம். So this must be known clearly. 10.2 n is equal to 1 ல இருந்து 2 க்கு போகணும் அப்படினா n is equal to 1 to 2 க்குனா 10.2 electron volt. n is equal to 1 ல இருந்து 3 க்கு போகுதுனா 12.1 electron volt. n is equal to 1 ல இருந்து 4 க்கு ஜம்ப் ஆகும்னா 12.75. இதெல்லாம் என்ன எனர்ஜி இஸ் தட்? எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. புரியுதா? இப்போ n is equal to, listen, n is equal to 1 ல இருந்து எங்க ஆகணும்? n is equal to infinity க்கு வரைக்கும் போகணும். n is equal to infinity. n is equal to infinity க்கு நாம் போகணும். புரியுதா? So which mean that எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா, listen, எப்படி சொல்லலாம் அப்படினா n is equal to 1 னு சொல்லும்போது what is it? minus 13.6. என்ன சொல்லலாம்? z square by n square சொல்லலாம். en ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? It is proportional to z square divided by n square. So n square சொல்லும்போது என்ன சொல்லலாம்? So hydrogen atom எடுத்துட்டா z ஓட வேல்யூ 1, n ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? So first ஆர்பிட்டை பொறுத்து வேரி ஆகும். இப்போ n is equal to 1 எடுத்துட்டேன் அப்படினா minus 13.6. n is equal to infinity எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. n is equal to infinity எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. minus 13.6 divided by infinity. something divided by infinity என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இல்லையா? அப்படினா நான் இன்ஃபினிட்டிக்கு எடுத்துட்டு போகணும் அப்படினா எனர்ஜி என்னவா இருக்கும்? 0 இருக்கும். அப்படினா what is the energy difference இதுல சொல்லுங்க பார்க்கலாம். இன்ஃபினிட்டி எடுத்துட்டு போகணும் அப்படினா infinity plus 13.6 electron volt. அப்படினா என்ன கிடைச்சிரும்? plus 13.6 electron volt. So இங்க plus 13.6 electron volt எடுத்துட்டேன் அப்படினா 6 electron volt எடுத்துட்டேனா என்ன ஆகும்? எலக்ட்ரான் எங்க இருந்து எங்க மூவ் ஆகும்? இட் மூவ் ஃப்ரம் எங்க இருந்து? கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து வெளியே வந்துரும். அப்படினா அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ்ல இருந்து வெளியே வந்துரும். சோ இந்த எனர்ஜி என்ன சொல்லலாம் அப்படினா we can say it is a ionization energy சொல்லலாம். ionization energy. We can define what is that ionization energy நம்ம define பண்ணலாம். இப்போ ரெண்டு எனர்ஜி பார்த்துட்டோம். ஒன்னு excitation energy. excitation energy னா energy is required, okay, move from one orbit to another orbit. ionization energy ங்கிறது என்ன சொல்லலாம்? energy required, it electrons remove from the atom. அந்த energy தான் என்ன சொல்லலாம்? ionization energy னு சொல்லலாம். எஸ் ஆர் academy part clear everyone understood right? ionization energy னா என்ன தெரிஞ்சிருச்சு? and also excitation energy சொல்லிட்டு. இப்போ क्वेश्चन பாருங்க பார்க்கலாம். now the ground state energy of hydrogen atom minus 13.6 electron volt and its excitation energy calculate பண்ணனும். அப்படினா ஃபர்ஸ்ட் ல இருந்து எதுக்கு போறோம்? செகண்டுக்கு போறோம். what is the value is that? 10.2. that's it. 10.2 electron volt. இது புரிஞ்சுதா? clear everyone understood right? everyone clear பசங்களா? everyone. so I'm going to represent that. இத நான் எப்படி represent பண்ணலாம்னா listen carefully. ஒரு நிமிஷம். இருக்குடா பசங்களா. energy of this. okay, based on that we'll solve the next problem. okay, can you do this one? question பாருங்க பார்க்கலாம். can you do this one? solve பண்ணுங்க பார்க்கலாம். can you solve this problem? the total energy of the electron in the ground state hydrogen atom is minus 13.6 electron volt. total energy of the atom, the kinetic energy of what? so kinetic energy of the electron first excited state calculate பண்ணோம். kinetic energy of the electron we have to calculate first excited state. kinetic energy நாம calculate பண்ணனும் எப்போ அப்படினா first excited state.
n is equal to a. First excited state na n is equal to what? Ground state na n is equal to 1. First excited state na n is equal to what? 2 is the answer. Yes or no? N is equal to 2. இப்போ kinetic energy calculate பண்ணோம். What is the kinetic energy? எப்படி define பண்ணலாம்? Kinetic energy is equal to half mv square define பண்ணலாம். Half mv square. Yes or no? Half mv square. நமக்கு இதுவா? இதுக்கு தேவையில்லையே. நாம் எப்படி போலாம்? We can go with this directly. Because kinetic energy relation என்ன சொல்லுங்க பார்க்கலாம். Kinetic energy is equal to minus of what is that? Total energy சொல்லலாமா? Minus of total energy. Clear? அப்ப நான் kinetic energy என்ன சொல்லலாம்? Minus total energy என்ன சொல்லலாம்? Plus minus of minus plus 13.6 electron volt. 13.6 electron volt. என்ன சொல்லலாம்? Z square divided by n square சொல்லலாமா? Z square divided by n square. So இது என்னது? Total energy of the ground state hydrogen. Hydrogen சொல்லும்போது Z ஓட வேல்யூ என்னது? 1. Hydrogen ஓட Z ஓட வேல்யூ is 1. So இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். Minus 13.6 electron volt. Z ஓட வேல்யூ 1 divided by n. First excited state n ன்னு சொல்லலாம் 4. Yes or no? Ready me point. If you cancel this one, இப்போ நான் cancel பண்றேன். 4 இங்க 13. எவ்வளவு டைம் சொல்லலாம்? 12. So 3 into 4 12. அப்படினா 3 times சொல்லலாம். 3 point ஆப்ஷன் இருக்கும். What is the answer? Is the 3 point. Yes, 3.4 electron volt. இது புரிஞ்சுதா? Yes. C போனா செக் பண்ணிக்கங்க. B is the answer. Because 13.6 divided by 4 ங்கிறது என்ன கிடைக்கும்? 13.6 divided by 4. This is nothing but 3 is the answer. Yes or no? Clear everyone understood right? Everyone அர்த்தமாயிருந்தா ராஜா? பசங்களா குட்டி பசங்களா செல்ல குட்டி பசங்களா? Clear everyone understood right? Yes. Next problem போலாம். Yes, can you do this one? The ratio of the kinetic energy to the total energy of the electron in Bohr's orbit of the hydrogen atom. Can you tell me that? Bohr's ratio of the kinetic energy. We know that total energy is equal to some minus of total energy is equal to kinetic energy. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. எதோட ரேஷியோ? kinetic energyக்கும் total energyக்கும். அப்ப நான் இத கீழ கொண்டு வந்தறேன். -1 divided by 1 என்ன சொல்லலாம்? kinetic energy divided by total energy. What is option is that? What is option? Yes, ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. So 1 is to -1. Yes or no? Ready me point? Clear? Clear everyone understood right? Yes. So now வரைக்கும் புரிஞ்சது இல்லையா? So this is what is the energy of the hydrogen. Clear? So இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினா we started the relation. Listen carefully. So இத பேஸ் பண்ணி क्वेश्चन வரும் பசங்களா, இத புரிஞ்சுக்கங்க. Yes, I am going to write all the formula. Now we calculate the value of this. Listen. Now என்ன கால்குலேட் பண்ணோம்? ரேடியஸ் நாம கால்குலேட் பண்ணோம் இல்லையா? we calculate the radius நாம கால்குலேட் பண்ணோம். ஒரு நிமிஷம். So we calculated velocity calculate பண்ணோம், radius நாம calculate பண்ணோம். Next what we are going to calculate that current and magnetic field நாம calculate பண்ண போறோம். Yes or no? Current and field, magnetic field, momentum, everything we are going to calculate. This is very important question பசங்களா for NEET as well as JEE க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். கரண்ட்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா listen, we started that. First நாம 1 by என்ன கால்குலேட் பண்ணலாம். கரண்ட்ங்கிறது என்ன சொல்லலாம்? I is equal to charge Q divided by T ன்னு சொல்லலாமா? Q divided by time period. Charge divided by time. Yes or no? இப்போ எனக்கு time period எனக்கு வேணும். So this is what? T stands for what is the time period. Time period சொல்லலாமா? T is what? Time period. Time period எப்படி கால்குலேட் பண்ணலாம்? In terms of 2 pi pi omega வச்சு கால்குலேட் பண்ணலாம். 2 pi pi omega. Time period is equal to what? 2 pi pi omega. அப்படினா ஒமேகாங்கிறது என்ன சொல்லலாம்? This is we can say ஒமேகாங்கிறது என்ன சொல்லலாம்? V by R ன்னு சொல்லலாம். V by R. அப்ப நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா V by R. Clear? V by R. Clear everyone understood right? So நான் எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். Clear? So time period எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்றேன். I is equal to current is equal to, so this is what is a current. எப்படி டிஃபைன் பண்ணலாம்? current is equal to current அடிச்சா current தொட்டா ஷாக் தான். So இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படினா Q divided by T ஓட வேல்யூ வேணும். T ங்கிறது 2 pi R into V. That's it. இது புரியுதா? This is what is it? Idea you must know clearly. Yes or no? So இப்போ Q into V divided by 2 pi R. இப்போ V ஓட வேல்யூ என்ன எடுத்துட்டேன்னு வெச்சுக்க. current ஓட வேல்யூ நான் கால்குலேட் பண்ண போறேன். I am going to calculate the current value. Is proportional to N ஓட வேல்யூ, V ஓட வேல்யூ என்னது? ZE square divided by 2 NH epsilon naught. இது எதோடது? V ஓட வேல்யூ. R ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? N square H square epsilon naught ZE square M pi இல்லையா? M pi. இதை நாம ரெப்ரசென்ட் பண்ணலாமா?
So இப்போ நான் எடுத்துட்டேன், listen carefully. இங்க z இருக்கு, இது மேல போனா z ஸ்கொயர் ஆயிருமா? இங்க z இருக்கு, இந்த z மேல போச்சுனா என்ன ஆயிரும்? z ஸ்கொயரா மாறிடும். இங்க ஒரு n இருக்கு, இங்க ஒரு n இருக்கு, என்ன ஆயிரும்? n கியூபா மாறிடும். எஸ் ஆர் கிடைக்குமே இப்போ n கியூப். அப்ப நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா this relation, okay, so என்ன சொல்லலாம் அப்படின்னா z ஸ்கொயர் divided by n cube சொல்லலாமா? This is what is current relation. Z square divided by n cube represent பண்ணலாம். Is it clear? Current order relation. Z square divided by n cube. Clear? Current order value. இப்போ எனக்கு magnetic moment எனக்கு வேணும். How will define the magnetic moment? Magnetic moment எப்படி define பண்ணலாம்? We can define the magnetic moment. Magnetic moment எப்படி define பண்ணலாம்னா magnetic moment எப்படி define பண்ணலாம்? NIA னு define பண்ணலாம். NIA number of turns, I stands for current, A ங்கிறது என்ன சொல்லலாம்? Area cross section. அப்ப நான் எப்படி represent பண்ணலாம்? number of turns 1 எடுத்துட்டேன், n is equal to 1 எடுத்துட்டேன். current ஓட value என்ன சொல்லலாம்? This is what is current ஓட value. current ஓட value என்ன சொல்லலாம்? It is a magnetic moment m னு எடுத்துட்டேன், is proportional to current ஓட value z square divided by n cube. z square divided by n cube. Then radius cross section area என்ன சொல்லலாம்? We can say pi r square னு எடுக்கலாமா? pi r square. அப்ப நான் r ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? r directly proportional to n square divided by z னு சொல்லலாமா? n square divided by z. இங்க again நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். n square divided by z னு எடுத்துட்டேன் அப்படினா இந்த ஸ்கொயர் இது கேன்சல், இது கேன்சல், இது கேன்சல். அப்ப நான் magnetic moment என்னவா இருக்கும்? proportional to z divided by n. So தயவு செய்து நோட் பண்ணிக்கங்க பசங்களா, very very important. z divided by n. Clear? Magnetic momentum z divided by n and நாம define பண்ணலாம். Yes, clear everyone? Clear பசங்களா? Understood right? Clear? Clear பசங்களா? So this is what is the magnetic moment. Next time period frequency நாம calculate பண்ணிட்டோம். And also what? So that's it. Yes or no getting point? Next one. So very important thing what we are going to discuss that. இதெல்லாமே நாம முடிச்சிருந்தோம். So what is it? Excitation energy பார்த்துட்டோம். This energy level நாம பார்த்தோம். So 3.4, 0.85, 0.38 electron volt னு சொல்லியாச்சு. Now, yes, we discussed all thing. See, we'll write the summary of this. Listen carefully. One by one நாம எழுதலாம். Summary we are going to write. Summary னு சொல்லும்போது, so we must know the idea of, before going to know the next topic, you must know the summary of this. Summary-ங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? Now, I'll start this. Summary-ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா radius. So I am writing the summary. ரெண்டாவது பார்க்க போறோம் radius, எல்லாத்தையும் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா radius எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? Rn is equal to n square h square epsilon naught divided by ze square m pi. So this is what is the radius. இல்லையா? First relation. Radius relation. Next one எடுக்க போறோம். Next one, this one first relation. Next one எடுக்க போறேன். என்னது velocity நாம கால்குலேட் பண்ணோம். Vn ஓட velocity கால்குலேட் பண்ணோம். என்ன சொல்லலாம்? Ze square divided by 2nh epsilon naught. So Ze square divided by 2nh epsilon naught. R-ங்கிறது என்ன சொல்லலாம்? Is proportional to n square divided by z. And R is inversely proportional to what? 1 by m. Clear? 1 by m. Next one is that. So what happened? என்னாச்சு? Dua, what happened to you? Okay, Vn எடுத்துட்டேன் அப்படின்னா Vn-ங்கிறது என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா is proportional to z and inversely proportional to what? n ன்னு சொல்லலாம், inversely proportional to n. Vn is equal to. Next one, energy எடுத்துட்டேன். Energy is En is equal to, we already know that. So minus 13.6 electron volt. N, so z square divided by n square. Yes or no? Z square divided by n square. So இதுதான் நாம ரிலேட் பண்ணி பார்த்தோம். Yes or no? Get me point? So this is very important idea, you must be know clearly. Yes or no? Energy for different orbit பார்த்தோம். So energy for different orbit நான் சொல்லும்போது we started that ionization, excitation energy பார்த்தோம். So n is equal to 1 இருக்கும்போது hydrogen atoms, that is equal to 1 எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க, minus 13.6 electron volt. Right? n is equal to 2 னு எடுக்கும்போது என்ன சொல்லலாம்? n is equal to 2 னு எடுக்கும்போது minus 3.4 electron volt. Then என்ன ஆகும்? n34 value change ஆகும்போது change ஆகும். See, you must be remember this value. இது எல்லாத்தையும் நீங்க மைண்ட்ல வெச்சுக்கணும். அப்பதான் உங்களால சால்வ் பண்ண முடியும் ப்ராப்ளம். Yes or no? Clear everyone understood right? So this must be no clear idea about this value. Yes or no? So even now impedance எழுதலாம் அப்படினா, so we can write the value. So minus
3.8 electron volt. So we can go with this. Yes or no? Ionization, excitation energy பார்த்தோம். So excitation 10.2 electron volt apply பண்ணா n is equal to 1 ல இருந்து 2 க்கு போகும். 12.1 electron volt apply பண்ணா n is equal to 1 ல இருந்து எதுக்கு போகும்? 3 க்கு போகும். 12.75 apply பண்ணும்போது என்ன இருக்கும்? 1 ல இருந்து 4 க்கு போகும். Yes or no? This must be known clearly. Yes or no? So இப்ப பாருங்க, இப்ப நான் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும்போது, அதாவது 10.2 எலக்ட்ரான் வோல்ட் அப்சர்வ் பண்ணும்போது என்ன ஆகும்? 1 ல இருந்து 2 க்கு போகும் இல்லையா? அப்சர்வ் பண்ணும்போது மேல போகும் இல்லையா? அது என்ன ஸ்பெக்ட்ரம் சொல்லலாம்? அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹையர் ஆர்பிட்ல இருந்து லோவர் ஆர்பிட் பண்ண ஜம்ப் ஆகும்போது என்ன ஆகும்? ரிலீஸ் ஆகும். So if we started that, listen carefully. இப்ப நான் எடுத்துட்டேன், listen everyone, clearly understand this one. இப்ப நான் என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா, now இப்போ எடுத்துட்டேன், now it is nothing but n is equal to 1 எடுத்துட்டேன், then n is equal to 4 னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோ. n is equal to 4. இதுக்கு இடையில என்ன இருக்கும்? n is equal to 3 இருக்கும், then n is equal to 2 இருக்கும். So இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, this is what is that, இது என்ன நான் ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, this is what is that, ground state. இது என்ன சொல்லலாம்? first excited state. இது என்ன சொல்லலாம்? second excited state. இது என்ன சொல்லலாம்? third excited state னு சொல்லலாம். Clear? Third excited state. Listen carefully. Now I'm not a boy. Okay, fine, thank you. Okay, so இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, now I'm going to take, listen, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, I'm going to jump. See here, இங்கிருந்து நான் இங்க போறேன்னு வெச்சுக்கேன். I'm going from 1 to 1. n is equal to 1 ல இருந்து 2 க்கு நான் போறேன். n is equal to 2 க்கு போறேன். அப்படின்னா எவ்வளவு எனர்ஜி நான் அப்சர்வ் பண்ணணும்? 10.2 எலக்ட்ரான் வோல்ட் அப்சர்வ் பண்ணணும்னு வெச்சுக்கோ. எலக்ட்ரான் இங்க இருக்கு எலக்ட்ரான். 10.2 எலக்ட்ரான் வோல்ட் அப்சர்வ் பண்ணா n ல இருந்து எங்க போகும்? 2 க்கு போகும். கிளியர்? அப்படின்னா இந்த எனர்ஜி என்ன சொல்லலாம்? எக்ஸைட்டேஷன் எனர்ஜி சொல்லலாம். அப்படின்னா இந்த எனர்ஜி என்ன சொல்லலாம்? திஸ் எனர்ஜி. அப்படின்னா இந்த எனர்ஜி என்னவா இருக்கும்? ரேடியேஷனா கொடுக்குறேன். அப்சர்வ் பண்ணிட்டு என்ன ஆகும்? மேல போகும். இது என்ன சொல்லலாம்? அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் சொல்லலாம். திஸ் இஸ் வாட் இஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அப்படின்னா எனர்ஜி இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி இருக்கும், ஈஸ் ஈக்குவல் டு h nu. ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா லாம்டாவும் இருக்கும், வேவ் லென்த் இருக்கும். கொஸ்டின் என்ன அப்படின்னா, எப்படி வேவ் லென்த்தை நம்ம கால்குலேட் பண்ணலாம்? We are going to discuss that. And also n is equal to 1 ல இருந்து n is equal to நான் 3 க்கு நான் மூவ் ஆகணும். n is equal to 3 க்கு மூவ் ஆகணும். எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணும்? So 12.1 எலக்ட்ரான் வோல்ட் போகும்போது என்ன ஆகும்? 1 ல இருந்து 3 க்கு போகும். அப்ப எங்க இருந்து? So இங்க இருக்க எலக்ட்ரான் எங்க போகும்? இங்க போகும். Yes or no? So இதோட எனர்ஜி என்ன சொல்லலாம்? So this energy is what? 12.1 electron volt. Right? இது என்ன சொல்லலாம்? 10.2 electron volt. இப்போ நான் இங்கிருந்து இங்க போறேன், 3rd 4th க்கு நான் போறேன்னு வெச்சுப்பேன். அது அப்ப நான் என்னவா இருக்கும்? n is equal to 1 ல இருந்து n is equal to 4 க்கு நான் மூவ் பண்றேன். அப்ப நான் 12.75 electron volt அப்ளை பண்ணா எங்க போகும்? So this is what is it? 12.75. புரிஞ்சுதா? This must be known clearly. Yes or no? Sir, it is a raining only sir, but not official announced. Raining only. So லீவுக்காகவா? லீவா தான் ப்ரோ, நாளைக்கு இருக்கா? So guys, tomorrow take என்னென்ன டிஸ்கஷன் பண்றீங்க? எஸ். சோ இப்ப பாரு, now understand சார். இதுவும் ஒரு என்ன அப்படின்னா, so current affairs தானே? எஸ். ஓகே. so 12.75 போகும்போது மேல போயிடும் இல்லையா? so n is equal to 1 ல இருந்து இன்ஃபினிட்டி போகணும் அப்படின்னா என்ன எனர்ஜி அப்ளை பண்ணணும்? இன்ஃபினிட்டி போகணும் 13.6 எலக்ட்ரான் வோல்ட் அப்ளை பண்ணா போதும். எஸ் ஆர் நோ? see here, n is equal to 1 ல இருந்து நான் போறேன். சோ இதெல்லாமே என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது ஃபுல்லாவே அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். see here, எங்க இருந்து தான் போகும்? n is equal to 1 ல இருந்து 2 க்கு தான் போகும் மே தவிர 2 ல இருந்து எதுக்கு போகாது? see here, very very important thing. see, 1 ல இருந்து எனக்கு 4 போகணும்னு வெச்சுப்பேன். 1 ல இருந்து 4 க்கு போகணும் அப்படின்னா what are the possible spectra? 1 ல இருந்து 4 க்கு போகணும். 1 ல இருந்து 4 க்கு போகணும் அப்படின்னா இது 1, இது 2, இது 3. இந்த பாசிபிள் ஸ்பெக்ட்ரா இருக்கும். எஸ் ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? அப்படின்னா 1 ல இருந்து 3 க்கு போறேன். சோ 1 ல இருந்து 3 க்கு போறேன் அப்படின்னா 12.1 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். அப்படின்னா 4 க்கு நான் போகணும் அப்படின்னா n is equal to 4 க்கு போறேன் அப்படின்னா எவ்வளவு பாசிபிள் ஸ்பெக்ட்ரா இருக்கு? 1 2 3 பாசிபிள் ஸ்பெக்ட்ரா. என்ன சொல்லலாம்? 3 பாசிபிள் ஸ்பெக்ட்ரா. எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் n-1 ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. இப்போ நான் எங்க போறேன் அப்படின்னா, listen, I am moving from, so 1 ல இருந்து நான் 4 க்கு போகணும் அப்படின்னா what are the possible spectra? எவ்வளவு ஸ்பெக்ட்ரா இருக்கும்? அப்படின்னா என்னோட வேல்யூ என்னது? 4 நான் எடுத்துட்டேன் அப்படின்னா 4 - 1 என்ன கிடைச்சிரும்? 3. நம்பர் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா.
right? இப்போ நான் 3 க்கு போகணும். What are the possible? 3 minus 1, 2 absorption spectra. புரியுதா? So it does not move. Intermediate-ல இது சேஞ்ச் ஆகாது. இந்த absorption spectra intermediate-ல சேஞ்ச் ஆகாது. அப்படினா intermediate-னா n is equal to 2 ல இருந்து 3 க்கு போகாது. So 2 ல இருந்து 3 க்கு போகாது. either 1 ல இருந்து நான் போகணும். It start from 1 then ending point மட்டும்தான். புரியுதா? intermediate 2 to 3 எல்லாம் போகாது. It is absorption spectrum கிடையாது. Yes or getting me point? So இதுவே நான் எடுத்துட்டேன் அப்படினா higher ல இருந்து lower போறேன். So this is what is that absorption spectra. Absorption spectra. Next one I'm going to take it is emission spectra. I'm taking what is the emission spectra. Emission spectra na enna sollalam higher la irundhu lower jump pandra. Higher to lower jump pandra. Higher to lower na eduthiten vechuken. Listen, I'm going to take it as higher to lower. So this is what is the infinity na eduthiten. Infinity. So apdi na adu keela kondu varren. So because continuous spectrum ma maarirum. Now if I take what is it? Indha eduthiten n is equal to 4 na eduthiten. Next one n is equal to 3 na eduthiten. Next n is equal to 2 na eduthiten. Next n is equal to 1 na eduthiten. Listen carefully, understand this one. இப்போ நான் எங்க இருந்து ஜம்ப் பண்ண போறேன் அப்படினா I'm going to jump from எங்க இருந்து ஜம்ப் பண்றேன் அப்படினா 4 ல இருந்து 1 க்கு நான் ஜம்ப் பண்றேன். I'm going to jump from 4 to 1 ஜம்ப் பண்றேன். சோ எவ்வளவு எனர்ஜி அப்சர்வ் பண்ணிச்சோ அதே சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். அப்ப நான் 1 ல இருந்து 4 க்கு போகணும் அப்படினா எவ்வளவு எனர்ஜி அப்சர்வ் பண்ணிருக்கு? 1 to 4 னா 12.75 electron volt. அப்ப நான் 4 ல இருந்து 1 க்கு வரும்போது என்ன ஆகும்? சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். Amount of observation energy is equal to 12.75 electron volt release பண்ணும். பட் இங்க என்னவா இருக்கும்? It is a possible spectra. எப்படி பண்ணலாம் அப்படினா டைரக்டா 12 point energy அப்படி விட்டுறாது. எப்படி இருக்கலாம்? possible spectrama இருக்கலாம். சோ எங்க இருக்குனா n is equal to 4 ல இருந்து n is equal to என்னக்கு வரலாம்? 1 வரலாம். then n is equal to 2 க்கு வரலாம். then n is equal to 4 ல இருந்து 3 க்கு வரலாம். this what is the final one. Clear? Next one is that 3 ல இருந்து 1 க்கு வரலாம். 3 ல இருந்து 1 க்கு வரலாம். Clear? And அதே மாதிரி 3 ல இருந்து 2 க்கு வரலாம். then 2 ல இருந்து 1 க்கு வரலாம். What are the possible spectra? So this very important. Possible spectra என்னது? absorption சொல்லும்போது டைரக்டா n-1, emission சொல்லும்போது எவ்வளவு பாருங்க 4 ல இருந்து 1 க்கு வரும்போது what is the total emission spectra? 6 emission spectra. So 6 spectra ன்னு சொல்லலாம். So 6 spectra நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? இந்த ஃபைனல் ஸ்டேட்ங்கிறது என்னது? 4 இல்லையா? அந்த 4th ல இருந்து வருது. So அதை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணலாம். n into n-1 divided by 2 னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். n into n-1 into 2 னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். எஸ் ஆனோ? இப்போ என்னங்கிறது என்ன? 4 4 into 4 minus 1 divided by 2. So number of spectra என்னவா இருக்கும்? 4 into 3 divided by 2. So cancel ஆச்சுனா 2, 6 spectra. எஸ் ஆனோ? Now can you tell me that? இப்போ 3 ல இருந்து 1 க்கு வரும். How many possible spectra? Emission spectra. How many possible emission spectra? Can you tell me that, anybody? How many possible emission spectra? Emission spectra. How many possible emission spectra? So 3 substitute பண்ணா அப்படினா 3 into 3 minus 1 divided by what is it? 2. So என்ன கிடைச்சிரும்? 3 into 2 divided by 2. How many spectra? So 3 spectra கிடைக்கும். This must be known clearly. So n is equal to இங்க பாருங்க இது எத்தனாவது ஸ்டேட்? இது this is nothing but third excited state. Second excited state ல இருந்து first வரணும் அப்படினா 1 2 3 மூணு ஸ்பெக்ட்ரா தான் கிடைக்கும். Clear everyone? Yes. This must be known clearly. So now இப்போ क्वेश्चन என்ன அப்படினா listen. இப்போ எமிட் பண்ணோம் இதோட எனர்ஜி நமக்கு தெரியும் இல்லையா? இதோட எனர்ஜி நமக்கு தெரியும். Clear? This is energy, we know that. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா once எனர்ஜி தெரிஞ்சிருச்சு அப்படினா எப்படி வேவ் லெந்த் கால்குலேட் பண்ணலாம்? இப்போ இது எமிட் பண்ணிருக்கு. இந்த எமிட் பண்ணோட வேவ் லெந்த் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். So based on the energy வச்சு கால்குலேட் பண்ணோம். That is what is it? Hydrogen spectra, line of hydrogen spectra, wavelength நாம கால்குலேட் பண்ண போறோம். So wavelength of that emission கால்குலேட் பண்ண போறோம். wavelength கால்குலேட் பண்ணலாம். SNR எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். So very important equation is that. So இப்போ நான் எடுத்துட்டேன் wavelength எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. எனர்ஜியோட வேல்யூ நமக்கு தெரியும். energy is equal to எனர்ஜில இருந்தா நாம டிஃபைன் பண்ண போறோம். because ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்க்கு ஜம்ப் பண்ண போறேன். எனர்ஜி ஜெனரலா என்ன சொல்லலாம் அப்படினா we are going to calculate that minus 13.6 இல்லையா? minus 13.6 என்ன சொல்லலாம்? z square divided by n square. This is what is energy value இல்லையா? energy. இப்போ நான் எனர்ஜி எப்படி டிஃபைன் பண்ணலாம்? it is a radiation emit பண்ணும். அப்படினா ஒரு ஆர்பிட்ல இருந்து ஒரு ஆர்பிட்க்கு ஜம்ப் பண்ணும்போது see here if n is equal to நான் எடுத்துட்டேன் n is equal to 2 ல இருந்து
n is equal to 1க்கு jump பண்ணும்போது electron is jumps. இங்க jump பண்ணும்போது என்ன ஆகும்? It emits the radiation. Radiation என்ன சொல்லலாம்? Energy of the radiation என்ன சொல்லலாம்? E is equal to h nu சொல்லலாமா? E is equal to h nu. Clear? So அப்ப நான் இதுக்கு பதிலா என்ன சொல்லலாம்? h nu is equal to 13.6 electron volt z square divided by n square. அப்ப நான் இந்த h nuங்கிறது என்ன சொல்லலாம்? Because எனக்கு wavelength தான் எனக்கு வேணும். We have to calculate the wavelength. அப்ப நான் எப்படி calculate பண்ணா hc divided by lambda is equal to minus 13.6 electron volt z square divided by n square. இல்லையா? z square divided by n square. Minus 13.6 z square divided by n square. இப்போ எனக்கு wavelength கிடைச்சிருச்சு. இல்லையா? But நாம என்ன calculate பண்றோம்? 1 by wavelength, that is nothing but wave number நாம calculate பண்ண போறோம். So what is value is that? நான் இங்க கீழ கொண்டு வந்துட்டேன். So I am changing this equation. So h na 1 by lambda is equal to minus 13.6 divided by hc ன்னு சொல்லலாம். hc. This is what is it? Z square divided by what is it? N square. So this is what is 13.6. hc என்ன சொல்லலாம்? We can say it is what is it? We can say it is what? Reynolds number சொல்லலாம். Not Reynolds number. Rydberg constant represent பண்ணலாம். What is it? R ங்கிறது என்ன சொல்லலாம்? Rydberg constant. So what is value Rydberg constant? 1.097 10 to the power of what? 7 or else what? 912 Armstrong நம்ம represent பண்ணலாம். 912 Armstrong. Is it clear? அப்ப நான் 1 by lambda ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? This is what is it? Minus r into என்ன சொல்லலாம்? Z square divided by n square. So this is very important wave relation. SR organic point. அப்ப நான் different energy level n2 ல இருந்து 1 க்கு jump பண்றேன் அப்படினா lambda எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 1 by lambda is equal to difference in wavelength. ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட் ஜம்ப் பண்ணும்போது என்ன சொல்லலாம்? So minus r z square. So final one. Final orbitங்கிறது என்ன சொல்லலாம்? Final minus initial. இப்போ எங்க இருந்து எங்க ஜம்ப் பண்றேன்? 2 ல இருந்து 1 க்கு நான் ஜம்ப் பண்றேன். 2 ல இருந்து 1 க்கு ஜம்ப் பண்றேன். Final என்ன சொல்லலாம்? Final is equal to சொல்லுங்க பார்க்கலாம். We can represent that final minus initial. இல்லையா? Final minus initial. Because energy difference சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? கால்குலேட் பண்ணுவோம். Energy difference. So higher state to lower state நாம எடுப்போம். இல்லையா? Higher state to lower state. இப்போ நான் எடுத்துட்டேன் this lambda is equal to minus r into higher ல இருந்து lower க்கு ஜம்ப் பண்றேன். அப்ப நான் higher state என்ன சொல்லலாம்? Because minus 1 by n2 square final state. சரி, initial state minus 1 by n1 square சொல்லலாம். இதுதான் energy difference இல்லையா? That is equal to 1 by lambda minus உள்ள multiply பண்ணா அப்படினா r into 1 by n1 square minus what? 1 by n2 square. So this is what is that? Wavelength calculate பண்றதுக்கான formula. Clear? Everyone understood, right? We can calculate the wavelength. Am I audible to all? Everyone? Am I audible? Am I audible, right? Pasangla? This is what is the wavelength. We can calculate this. Yes or no? So based on this wavelength, over orbital இருந்து என்ன பண்ணலாம்? Electron jump ஆகும். Okay. So this is very important to calculate the wavelength. So based on that hydrogen spectra, so wavelength change ஆகிற மூலமா we can define that different types of spectra நமக்கு தெரியும். Yes or no? Hydrogen spectra, we are going to discuss that. என்னென்ன spectrum நாம் represent பண்ணலாம்? Hydrogen spectrum. So hydrogen spectraங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா we are getting number of series, n number of series நமக்கு கிடைக்க போகுது. So இப்போ நான் எடுத்துட்டேன் because ஒரு ஆர்பிட்டல்ல இருந்து இன்னொரு ஆர்பிட் ஜம்ப் பண்ணும்போது wavelength நமக்கு கால்குலேட் பண்ணலாம் இல்லையா? இப்போ wavelength எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா I am going to start this one. First one எடுத்துட்டேன். Listen, first series என்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா Lyman series. Next series என்ன சொல்லலாம்? Balmer series because higher ல இருந்து lower க்கு நாம கால்குலேட் பண்ணோம். So we are going to calculate wave number. Third one, Lyman, Balmer, Paschen, bracket, fourth one, bracket, then what is it? P1. So 5 spectra நமக்கு கிடைக்க போகுது. Lyman, Balmer, Paschen, bracket, fan. So Lymanங்கிறது என்ன அப்படின்னா listen, final state, very important thing. Final stateங்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னா n is equal to 1 ஆ இருக்கும். Okay, final one. This is what is the final state. அப்படின்னா அங்க பாருங்க எல்லா அதாவது 2 ல இருந்து எதுக்கு தான் ஜம்ப் ஆகும்? 1 க்கு ஜம்ப் ஆகும். இன்ஃபினிட்டில இருந்து எதுக்கு தான் ஜம்ப் ஆகும்? 1 க்கு தான் ஜம்ப் ஆகும்.
அப்ப ஃபைனல் ஸ்டேட்ங்கிறது 1. Initial state என்னவா இருக்கலாம்? Because it is emission spectra. This is what is spectra is that? Emission spectra. Emission spectra. Clear? So எப்படி calculate பண்ணலாம்? N is equal to என்ன சொல்லலாம்? 2, 3, 4 up to what is that? Infinity வரைக்கும். Yes or no? academic point. எங்க jump ஆகும்? Infinity ல இருந்து எதுக்கு தான் வரும்? First orbitக்கு தான் வரும். Yes or no? So this is very important thing. இப்படி emit பண்ணும்போது wavelength ஓட region என்னவா இருக்கும் அப்படினா wavelength ஓட region UV region இருக்கும். Yes or no? This is very important thing, UV region. So Lyman series ஓடது என்ன சொல்லலாம்? UV region சொல்லலாம். Yes or no? All the Lyman series are UV region. இதுவே Balmer series எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. N final state என்னவா இருக்கும்? 2. இது 1, இது next என்னவா இருக்கும்? Balmer series 2. N initial என்னவா இருக்கும்? Start from 3, 4, then up to what is the infinity வரைக்கும் இருக்கும். Yes or no? Up to infinity. இதே Bashan எடுத்துட்டேன் அப்படினா Bashan series நான் N final state என்னது? 3. Initial state என்னவா இருக்கும்? 4, 5 up to what is that? Infinity வரைக்கும் இருக்கும். Then bracket எடுத்துட்டேன் அப்படினா 4. This is what initial state என்னவா இருக்கும்? 5, 6 up to what is infinity. Then this is what is the N is equal to 5 னா எடுத்துட்டேன் அப்படினா initial state என்னவா இருக்கும்? 6, 7, 8 up to infinity. Yes or no? Getting me part? So this is what is that idea you must know clearly. Yes or no? Everyone understood, right? இது புரிஞ்சுதா? Clear? So this is very important thing. அப்ப P1 seriesங்கிறது என்ன சீரிஸ்லனா infrared region வரும். இது என்ன இருக்கும்? Infrared region. This is also infrared region. Is it clear? So Balmer series என்ன region வரும்னா அப்படினா this is what is a visible region. Okay, range of that spectra. So Lyman series UV region, Balmer series visible region, Paschen series infrared region, Packet series infrared, and P1 series is infrared. So this must be known clearly. Yes or no? So now we are going to discuss that wavelength நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். Yes or no? This idea you must know clearly. Yes or no? So இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படினா if we started that, listen, நான் எடுத்துட்டேனா Lyman seriesங்கிறது என்ன சொல்லலாம்? Lyman series it start from where? 1 ல இருந்து இங்க பாருங்க எங்க இருந்து 2 ல இருந்து 1 க்கு வரும். 3 to 1, 4 to 1, 5 to 1, 6 to 1. அப்ப வரைக்கும் எது வரைக்கும் இருக்கும்? So infinity ல இருந்து 1 க்கு வரும். Lyman series. So this is Balmer seriesங்கிறது என்ன சொல்லலாம்? Yes, we can say it is at 2 ல இருந்து எல்லா லைனும் எதுக்கு வரும்? 2 க்கு வரும். அப்பனா 3 ல இருந்து 2 க்கு வரும். 4 to 5 to 6 to க்கு வரும். Then Paschen bracket fund. We can say it is a this is what is a series you must know clearly. Yes or no? இப்போ இதோட wavelength நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Can we calculate 1 by lambda? See இங்க பாருங்க I am going to calculate the wavelength of that Lyman series பார்க்கலாம். Okay, wavelength of the Lyman series. So Lyman series எடுத்துட்டேன் அப்படினா Lyman series எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. N1ங்கிறது என்னவா இருக்கும்? So 1 ஆ இருக்கும். N2ங்கிறது என்னவா இருக்கும்? 2, 3, 4 ஆ இருக்கும். Right? Up to infinity. Clear? So இப்போ நான் எடுத்துட்டேன் எப்படின்னா அங்க பாருங்க. N is equal to 1. This is N is equal to 2. அப்ப நான் இங்க இருந்து எலக்ட்ரான் இப்படி ஜம்ப் ஆகுது. This லைனுக்கு வந்திருக்கு. It's jump from N is equal to 2 ல இருந்து N is equal to 1 க்கு ஜம்ப் ஆயிருக்கு. So can we calculate wavelength calculate பண்ணலாமா? 1 by lambda is equal to R into 1 by N1 square. N1 square minus 1 by N2 square. So first நான் எடுத்துட்டேன், first line எடுத்துட்டேன். This is what is a hydrogen alpha line சொல்லலாம். First line N is equal to 2 ல இருந்து N is equal to 1 வருது hydrogen alpha line சொல்லலாம். Alpha line. Alpha. Clear? Alpha, hydrogen alpha ன்னு represent பண்ணலாம். இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா நான் சொல்லுங்க பார்க்கலாம் 1 by lambda is equal to R into first லைனுக்கு வந்திருக்கு. N1 என்னது? So if we take N1 is equal to what? 1, N2 is equal to 2. Yes or no? இங்க நான் substitute பண்றேன். N1 is equal to 1, N2 is equal to what? 2. Clear? Everyone understood, right? Clear? So இப்போ நாம substitute பண்ணா என்ன கிடைச்சிரும்? 1 divided by so 1 minus 1 divided by 4 னு சொல்லலாமா? ஏனா 2 square is 4. Clear? 2 square is 4. So இப்போ என்ன கிடைச்சிரும் சொல்லுங்க பார்க்கலாம். If I write 1 by lambda is equal to நான் என்ன சொல்லலாம்? Because R 1 minus 1 by 4 என்ன கிடைச்சிரும்? 3 by 4 னு சொல்லலாமா? R 3 by 4. Yes or no? Lambda ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? Lambda is equal to so நான் எடுத்துட்டேன் அப்படினா 4 divided by 3R. So this is what is the lambda for first line. Yes or no? This is what is the first line னு சொல்லிடலாம். Clear? Everyone understood, right? So இதுவே infinity ல இருந்து வருதுன்னு வெச்சுக்கேன். N1 I am writing that N1 is equal to என்ன எடுத்துட்டேன் 1, N2 is equal to infinity எடுத்துட்டேன். N2 is equal to infinity. Listen carefully.
So n1 is equal to 1, n2 is equal to infinity. இது infinity ல இருந்து எங்க வருது? n is equal to 1 க்கு வருது. அப்ப can we calculate wavelength? Lambda is equal to, can you tell me where lambda is equal to? Try பண்ணுங்க பார்க்கலாம். Can you try and tell me that what is the answer? Lambda is equal to என்ன சொல்லலாம்? r into 1 minus அப்ப என்ன சொல்லலாம்? 1 divided by 1 minus 1 by infinity. 1 by infinity ங்கிறது என்ன சொல்லலாம்? 0. So 1 by lambda is equal to r ன்னு சொல்லலாம். அப்ப நான் lambda ஓட வேல்யூ 1 by r இல்லையா? 1 by r. See இங்க பாருங்க, இது lambda, இது என்ன சொல்லிட்டேன்? It is a very near 4 divided by 3r. So இத நான் lambda 1 எடுத்துட்டேன், இத நான் lambda 2 ன்னு எடுத்துட்டேன். எது அதிகமா இருக்கும்? So this is what is if I take a ratio. என்ன கிடைச்சிரும்? Lambda 1 divided by, which mean that 1 to, சரி 2 to எதுக்கு 1 க்கும், lambda is equal to infinity to 1 க்கு வர்றதுக்கு என்னவா இருக்கும்? So this if I take this one 4 by 3 கிடைச்சிரும். அப்ப எதோட வேல்யூ அதிகமா இருக்கும்? lambda ஓட வேல்யூ செகண்ட் ஆர்பிட்டல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகிற வேல்யூ என்னவா இருக்கும்? So 2 to 1, which is higher wavelength what? Infinity to 1, right? So இந்த infinity series என்ன சொல்லலாம் அப்படின்னா, this is very important thing, series line னு சொல்லலாம். this very important, infinity ல இருந்து வர லைன் என்ன சொல்லலாம்? series line. அப்ப நாங்க பாருங்க wavelength எதுக்கு அதிகமா இருக்கு? 2 ல இருந்து 1 வர wavelength is greater than what? Infinity ல இருந்து 1 க்கு வர wavelength விட அதிகமா இருக்கு. அப்ப நான் frequency எடுத்துட்டேன் அப்படின்னா frequency 2 to 1, which is less than what? The frequency of infinity to 1. அப்ப நான் எதோட எனர்ஜி அதிகமா இருக்கும்? infinity ல இருந்து 1 க்கு வரும்போது it release more number of energy. அப்ப நான் infinity ஆர்பிட்ல இருந்து first ஆர்பிட்டுக்கு வரும்போது it release more number of energy, which mean that more frequency emit பண்ணும். புரிஞ்சுதா? So this must be know clearly. So இத clear-ஆ புரிஞ்சுக்க, ப்ராப்ளம் நாம இதுல இருந்து நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். Understand this one. Clear-ஆ? Everyone understood, right? So இதுவே நான் பால்மர் சீரிஸ் ரெண்டா மட்டும் பார்க்கலாம். பால்மர் சீரிஸ்னா எடுத்துட்டேன்னு வெச்சுக்க, if I take it as பால்மர் சீரிஸ்னா எடுத்துட்டேனா, if I started பால்மர் சீரிஸ் னு எடுத்துட்டேன். So எங்க இருந்து எங்க வர போறேன் அப்படினா, I'm going to take lambda. So என்னோட வேல்யூ எங்க இருந்துனா 2 ல இருந்து, say because it is 2 க்கு தான் வரணும். So n1 ங்கிறது 2, n2 ங்கிறது என்ன எடுத்துட்டேன்? 3 ன்னு எடுத்துட்டேன். இந்த தேர்ட் ஆர்பிட், அதாவது தேர்ட் ஆர்பிட்ல இருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு வருது. அதோட வேவ்லென்த் கால்குலேட் பண்ணலாமா? 1 by lambda r into so final one 1 by, because n1 சொல்லும்போது என்ன சொல்லலாம்? 2, அதை ஸ்கொயர் பண்ணா 4 minus 2 ஸ்கொயர் அப்படினா 1 by 9. அப்படினா இது LCM எடுக்கலாமா? என்ன கிடைச்சிரும்? r into, so LCM எடுத்தா 36 இல்லையா? so எவ்வளவு டைம்? 9 times இது 4 times. so என்ன கிடைச்சிரும்? this is what? 5r divided by 36. this is what is 1 by lambda. 1 by lambda. lambda ஓட வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? 36 divided by 5r. this is what is a lambda. இது infinity ல இருந்து இந்த லைனுக்கு வர, infinity ல இருந்து வர. அப்ப நான் n1 is equal to 2, n2 is equal to what is infinity ல இருந்து வர. I'm joining what is பால்மர் சீரிஸ்ங்கிறது n2 க்கு வரணும். எங்கிறது infinity ல இருந்து n2 க்கு நான் வரேன். சோ அதோட எனர்ஜி கால்குலேட் பண்ணலாமா? can we calculate the energy of this value? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ நான் எடுத்துட்டேன் அப்படினா 1 by lambda is equal to r, so 1 by 4 இல்லையா? இது சேம் தான், n1 சேம், பட் n2 ங்கிறது என்னது? infinity, 1 by infinity இல்லையா? சோ இது 0. கிளியரா? சோ இப்போ என்ன கிடைச்சிரும்? this r divided by 4 is equal 1 by lambda. lambda ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? lambda ஓட வேல்யூ 4 divided by r. so clearly understand this one, 4 divided by r. அப்ப நான் இத என்ன சொல்லலாம்? இதோட வேல்யூ lambda அதிகமா இருக்கும் compared to this one. right? frequency, எனர்ஜி எதுக்கு அதிகமா இருக்கும்? எப்பவுமே infinity ல இருந்து first ஆர்பிட்டுக்கு வருது, infinity ல இருந்து second ஆர்பிட்டுக்கு வரும்போது தான் எனர்ஜி அதிகமா இருக்கும். so this must be know clearly. இது லைமன் சீரிஸ், பால்மர் சீரிஸ் சொல்லலாம். so இத பேஸ் பண்ணி we are going to discuss the problem. can you try this one? first question பாருங்க. first question, can you try? anybody? so try பண்ணுங்க பார்க்கலாம், ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். just I'll drink water. Can you tell me the answer for this? Come on, pasangla. Come on, try to answer this one. Yes. Ambrose, can you try to answer this one? The ratio of longer wavelength corresponding to Lyman series and Balmer series of hydrogen spectrum. Longer wavelength, Lyman series or longer wavelength, Lyman series or longer wavelength.
n1 is equal to 1, n2 is equal to என்னவா இருக்கணும் 2 இருக்கணும். இதுதான் லைமன் சீரிஸோட லாங்கர் வேவ்லென்த். இதுதான் லாங்கர் வேவ்லென்த். எஸ் சார், பால்மர் சீரிஸோட லாங்கர் வேவ்லென்த் என்ன சொல்லலாம்? பால்மர் சீரிஸ் n1 is equal to 2, n2 is equal to 3 இருக்கும். இதுதான் லாங்கர் வேவ்லென்த். அப்படின்னா lambda எப்படி கால்குலேட் பண்ணலாம்? லைமன் சீரிஸ் டு பால்மர் சீரிஸ் இல்லையா? lambda is equal to எப்படி கால்குலேட் பண்ணலாம்? லைமன் சீரிஸ். just now we calculated லைமன் சீரிஸ் ஓட வேல்யூ. yes, லைமன் சீரிஸ் எப்படி 9/31 ஏய் திவாகர் கரெக்ட்டா? திவுன்னு போட்டுருக்கீங்க. திவா பாய் இல்ல கேர்ளா? சாரி, திவ்யாவா? C is answer. 9/31 ஏய் எப்பறா 9/31? சோ இங்க பாருங்க. So first I'm going to substitute this. Lyman series na 1 by lambda is equal to R into in the relation final solve initial solve final solve 1 by 1 minus what? 1 by 4. என்ன கிடைச்சிரும்? If we solve 3R divided by 4, lambda ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 4 divided by 3R. இது Lyman series ஓட longer wavelength. Balmer series ஓட longer wavelength என்ன சொல்லலாம்? R 1 by, because this is 4, this is what is 9, என்ன சொல்லலாம்? We can say 36 சொல்லலாமா? இது 36, இது என்ன சொல்லலாம்? 5R. அப்படினா lambda ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 36 divided by 5R. So if we take a ratio, lambda 1 lambda 2 ratio எடுங்க பார்க்கலாம். lambda 1 divided by lambda 2, so this is 4 by 3R into lambda 2 ஓட வேல்யூ 36R, so 36 into 5R. clear-ஆ? so இப்போ நான் கேன்சல் பண்ணலாம். இது 9 times இல்லையா? so இது கேன்சல் பண்ணா R. so 5 divided by என்ன சொல்லலாம்? 27. is there option? 5 divided by 27. is it clear? 7 divided by 29, 5 divided by 29. Longer wavelength of hydrogen spectrum. Everyone understood, right? Yes. Clear? Can you go to the next one? Can you solve this one? Electron in hydrogen atom. So can you solve this one? Electron in the hydrogen atom. The electron in the hydrogen atom first jumps from third excited state to second excited state. Third excited state apina n is equal to what? 3. N is equal to 4. Third excited state na n is equal to 4. Third excited state n is equal to 4. Then n is second excited state again. N is second excited state na, this is 3. See, ground state, first excited state, second excited state, third excited state. N is equal to 4. Up in a third excited state na n is equal to 4. Second excited state n is equal to 1. So idoda na enna calculate panna, electron jumps from then and from second excited state to first excited state. Second excited state to first excited. Up in enna solam, this is first condition. Now it is the second condition is that idhula irundhu second excited state la irundhu second excited state na 3 la irundhu edhukku jump pandra. This is what is the first excited state 2 ku jump pandra. Yes or no? First is the ratio of the wavelength nama calculate pannam. Can you try ratio of the wavelength? First calculate pannalama. Eppadi calculate pannalam? So fourth la irundhu 3 ku varra, which mean that lambda, so we can say 1 by lambda vai polama. Appada easy ah irukum because we know the formula that 1 by lambda is equal to R into so 1 by final another 9 minus what is the initial 16. clear? So if LCM edukalama, can we take it as R into LCM edukalama? So 9 6 enna sollalam 16 into 9, 9 6 of 4, yes 144. clear? So 144 idu enna sollalam 16 minus 9. clear? 16 minus 9, 16 minus 9 enna sollalam 16 minus 9, 16 minus 9 7. clear? So ipo enna sollalam apina, if I take 1 by lambda is equal to 7R divided by 144. So this is what is the lambda எனக்கு வேணும் அப்படினா 144 divided by 7R சொல்லலாமா? 144 divided by 7R. clear? 144 divided by 7R. yes or no? இப்போ இதெல்லாம் எடுத்துட்டேன் அப்படினா 1 by lambda is equal to R into so final சொல்லும்போது 4 minus 1 by 9 அப்படினா என்ன சொல்லலாம்? 36 LCM. so this is 36, இது என்ன சொல்லலாம்? 5. this is what is lambda.
lambda ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? lambda ஓட வேல்யூ 36 divided by 5r. Can you take the ratio? Ratio எடுங்க பார்க்கலாம். lambda 1 divided by lambda 2. அப்படின்னா 144 divided by 7r. lambda 2 ஓட வேல்யூ 36 5r. இல்லையா? So இது என்ன சொல்லலாம்? This is what is 4 times சொல்லலாம். This is what's 4 times. So 36 4 144 4 times is equal to what? 4 into 5 20 r cancel divided by 7. So what is the answer? 20 divided by 7. B is the answer. Is it correct? Everyone understood, right? Clear pasangala? Note பண்ணிக்கங்க. Clear pasangala? Note பண்ணிக்கங்க. Next one. Can you calculate this one? Can you try this one? இதை solve பண்ணுங்க பார்க்கலாம். Can you try this one? Electrons makes the transition from n is equal to 4 to n is equal to 2. Electrons makes a transition from n is equal to 4 to n is equal to 2 of the hydrogen atom. What is the wavelength emitted by the radiation கேட்டிருக்காங்க இல்லையா? n is equal to 4 to n is equal to 2 எடுத்துட்டாங்க. n is equal to 4 to n is equal to 2 இல்லையா? அதுதான் given. This is what is given. Wavelength emitted by the radiation கேட்டிருக்காங்க. Wavelength 1 by lambda இல்லையா? 1 by lambda is equal to r ல தான் கேட்டிருக்காங்க. r into so 1 by final stateங்கிறது 4 minus 1 by 16 இல்லையா? 4 squareங்கிறது என்ன சொல்லலாம்? 16. n is equal to makes the transition from n is equal to 4 to n is equal to 0 2. So final to initial 16. ஈஸியா நாம கால்குலேட் பண்ணிரலாம். So this is r. So LCM எடுக்கலாமா? 16 is LCM. Same 16 is LCM. 4 time minus 1 time. So என்ன கிடைச்சிரும்? So 3r divided by 16. So lambda ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 16 divided by 3r. So what is the answer is that? D is the answer. Yes or no? Any doubt? இப்போ வரைக்கும் புரிஞ்சுதா? D is the answer. Clear பசங்களா? Next question பசங்களா. Clear? So next question solve பண்ணுங்க பார்க்கலாம். If the electron in hydrogen atom jumps from third orbit to second orbit, third orbit to second orbit, third orbit, n is equal to 3 ல இருந்து எதுக்கு சாப்பிடணும்? Second orbit. n is equal to third to second. Can you complete and tell me what is the answer for this? இந்த மாதிரி क्वेश्चन தான் கேட்பாங்க பசங்களா. Can you tell me that answer is that? Can you tell me answer for this? So answer சொல்லுங்க பார்க்கலாம். So n is equal to, so we can say 1 by lambda is equal to r into 1 by 4 minus 1 by 9. Lambda is equal to LCM is 36 இல்லையா? A simple question ready. 36 இல்லையா? So lambda ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 36 divided by 5r. Yes or no? This is A is the answer. Is it clear? Clear, everyone understood, right? பசங்களா புரிஞ்சுதா? Try to solve the mole problem. அப்பதான் clear idea உங்களுக்கு வரும். இல்ல அப்படினா you will face the problem. You will face the problem. Try to answer this one. Next question போலாம். Can you tell me NEET 2017 ல கேட்டது? Can you tell me NEET 2017 ல கேட்ட question? Can you solve the problem? Can you solve this problem? So என்ன கொடுத்தது? Ratio of the wavelength of the last line of Balmer series. Last line of the Balmer series and the last line of the Lyman series. Balmer series and Lyman series கேட்டிருக்காங்க. இல்லையா? Balmer series and Lyman series. Can you tell me the Balmer series and Lyman series last line ஓடது கேட்டிருக்காங்க. இல்லையா? Last line ஓடது கேட்டிருக்காங்க. Last line சொல்லும்போது என்ன சொல்லலாம்? So n1 is equal to what? n1 is equal to 1 for Balmer series. இல்லையா? Balmer series n1 is equal to 2,
n2ங்கிறது என்னவா இருக்கும், எங்க இருக்கும், லாஸ்ட் அப்படின்னா இன்ஃபினிட்டி, லாஸ்ட் ஸ்டேஜ். எஸ் ஆர் நோ, லாஸ்ட் சீரிஸ் இல்லையா. now so என்ன கிடைச்சிரும், 1 by lambda r into 1 by 4 இல்லையா. 1 by 4 ஏன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி ஆயிரும் இல்லை. ஸோ இன்ஃபினிட்டி சொல்லும் போது 1 மைனஸ் இன்ஃபினிட்டி என்ன ஆயிரும், 0 ஆயிரும். திஸ் இஸ் வாட் 0. அப்படின்னா லாம்டாவோட வேல்யூ என்ன சொல்லலாம், திஸ் இஸ் வாட் இஸ் அட் 4 divided by r னு சொல்லலாம். திஸ் இஸ் வாட் இஸ் லாஸ்ட் லைமன் சீரிஸ், சரி பால்மர் சீரிஸ் இல்லையா, லாஸ்ட் பால்மர் சீரிஸ். இதே லைமன் சீரிஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, if we take a Lyman series, n1 is equal to 1, n2 is equal to என்ன சொல்லலாம், infinity. அப்படின்னா 1 by lambda is equal to r into 1. அப்படின்னா லாம்டாவோட வேல்யூ என்ன சொல்லலாம், 1 by r. கிளியரா. ஸோ லைமன் சீரிஸ் டு பால்மர் சீரிஸ் சொல்லும் போது lambda 1, this is what lambda 2, lambda 1 by lambda 2 ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், 4 by r into 1 by r. So cancel ஆச்சு அப்படின்னா this is what is an answer is that 4 is the answer. ஓகேவா, b is the answer. Clear, everyone understood, right? புரிஞ்சுதா? I try sir. Yes, try பண்ணுங்க பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்க பசங்களா. Yes, can you go with this one? Can you take homework? Can you try this one question? Can you try this one question? Yes, answer என்ன வருதுன்னு பாருங்க. So the electron hydrogen atom jumps from third orbit to second orbit. It emits the photon wavelength lambda, right? When jumps from fourth orbit to third orbit, the corresponding wavelength நாம calculate பண்ணணும். Can you calculate and tell me? So n is equal to third orbit. N is equal to third orbit. Jump பண்ணிருக்கு, right? So இதோட wavelength என்ன சொல்லிட்டாங்க, lambda ன்னு சொல்லிட்டாங்க. Now next one is that it jumps from fourth orbit to third orbit. So n is equal to fourth orbit ல இருந்து எதுக்கு ஜம்ப் பண்றாங்க, third orbit க்கு ஜம்ப் பண்றாங்க. So இதோட வேல்யூ லென்த் கால்குலேட் பண்ணணும். Yes or no? So can we calculate this one? Lambda ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா we can see lambda ஓட வேல்யூ 1 by lambda is equal to r into, so third to fourth இல்லையா, so third to second அப்படின்னா 1 by 4, final ஓட வேல்யூ இது 4 square minus 1 by 9 இல்லையா. So next இதோட எடுத்துட்டேன் அப்படின்னா 1 by lambda 2. So this is what is lambda 1, this is what lambda 2. So r into, yes or no, r is equal to 1 by final என்னது 9, initial என்ன சொல்லும் போது 16. Clear? So இது r cancel, இது cancel. So இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா lambda 2 divided by lambda 1 இல்லையா, lambda 2 divided by lambda 1. So இதுக்கு LCM எடுத்துட்டா, numerator LCM எடுத்துட்டேன்னு 36 வருமா. So this is what is 36 5 எடுத்துக்கலாமா, 36 numerator, இது 36 5. Clear? So இது நான் எடுத்துட்டேன் அப்படின்னா 19 144 சொல்லலாமா, 144 இல்லையா. So இது என்ன எடுத்துட்டேன், denominator what is it, 144, numerator என்ன சொல்லலாம் 7. Clear? Can you do this one? So answer பண்ணுங்க பார்க்கலாம். So இது சொல்லும் போது 4 times, so இது மேலே போச்சு அப்படின்னா என்ன இருக்கும், 20 by 7. 20 by 7. So this is what is it, lambda 2 divided by lambda 1 ஓட வேல்யூ, lambda 1 ஓட வேல்யூ lambda 20 by 7 அப்படின்னா, so lambda 2 ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், 20 divided by 7. Option C is the answer. Yes or no? Clear? Everyone understood, right? That's it. Yes. Can you go with this question? The given value of Rydberg constant 10 to the power of 7 meter inverse, the wave number of last line of Balmer series hydrogen spectrum கேட்கிறாங்க. Wave number Balmer series ஓட last line of Balmer series. Last line of Balmer series ங்கிறது என்ன சொல்லலாம், 1 by lambda is equal to n1 ங்கிறது என்ன 2,
n2ங்கிறது என்னது இன்ஃபினிட்டில இருந்து வரும் இல்லையா பால்மர் சீரிஸ் லைமன்ங்கிறது என்ன அப்படின்னா 2க்கு வரணும் அப்ப r is equal to 1 by என்ன சொல்லலாம் 4 1 by infinity-ங்கிறது என்ன சொல்லலாம் this is what is 0 அப்ப இதோட வேல்யூ என்ன சொல்லலாம் 1 by lambda is equal to 4 divided by r divided by 4 இல்லையா அப்ப r divided by 4 so lambda ஓட வேல்யூ வேணும் lambda ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் 4 divided by r so 4 r ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க 10 to the power of 7 so மேல போச்சுனா 4 into 10 to the power of minus 7 SI meter 4 into 10 to the power of correct is correct last line of the Balmer series correct matter the wave number தான் கேட்டிருக்காங்க it is not a wavelength so wavelength is over wave numberங்கிறது என்ன சொல்லலாம் this is what is 10 to the power of what 1 by lambdaங்கிறது என்ன சொல்லலாம் this is what is a wave number so என்ன சொல்லலாம் 10 to the power of what 7 divided by 1 by 4 1 by 4 ங்கிறது என்ன 0.25 10 to the power of 7 0.25 10 to the power of 7 D is the answer yes sir no clear பசங்களா can you go with the next one can you try this one so யாரெல்லாம் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம் Can you do this one? The absorption transition between first and fourth energy level is 3 னு கொடுத்துட்டாங்க. The emission spectrum. So absorption fourth level சொல்லிட்டாங்க. N is equal to 4. So what is the answer is that? 6 is the answer. Yes or no? N into n minus 1. N into n minus 1 divided by 2. So this is what is that emission spectra. இல்லையா? So fourth level. First ல இருந்து fourth level போயிருக்கு அப்படின்னா final level என்னது 4. N is equal to 4. அப்ப என்னங்க பாருங்க n is equal to 1 ல இருந்து n is equal to 1 to n is equal to 4 நான் எடுக்கும்போது 3 கிடைச்சிருக்கு அப்படின்னா 4 ல இருந்து 1 க்கு வரும்போது என்ன இருக்கும் 6 absorption spectrum நமக்கு கிடைக்கும் just a simple idea you must know clearly yes so next question போலாம் yes when the electron is excited state to nth see when electron is excited to nth energy state of hydrogen the possible spectral line excited nth க்கு நான் மூவ் ஆயிருக்கேன் so when electron excited to nth state ன்னு சொல்லிட்டாங்க nth state ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா nth state அப்படினா number of spectrum என்னவா இருக்கும் n minus 1 இல்லையா the hydrogen possible emission spectra this is very important emission spectra அப்படினா just now we called it 1 ல இருந்து nth க்கு போகும் அப்படினா number of spectra எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் n into n minus 1 divided by 2 இல்லையா so option இல்லவே இல்ல அப்படினு மட்டும் நினைக்காதீங்க இந்த n உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் n square minus n divided by 2 so what is the answer is that D is the answer C is the answer yes or no clear everyone understood right so next one we are going to do this now next one is hydrogen atom in the ground state excited by monochromatic radiation lambda what is 975 னு கொடுத்துட்டாங்க the number of spectral line resulting emission this is very important question can you tell me that what is the answer for this can you tell me that pasangala can you tell me answer this one question idukku answer பண்ணுங்க பார்க்கலாம் can you solve this question
Try to solve. Hydrogen atom ground state is excited by monochromatic radiation of wavelength result 975 angstrom. The number of spectrum. Hydrogen atom is ground state is excited by a monochromatic radiation of wavelength. அப்ப நாங்க பாருங்க n is equal to 1 ல இருந்து some nth state க்கு excite ஆயிருக்கு இல்லையா? So question பாருங்க n is equal to 1 ல இருந்து nth state க்கு excite ஆயிருக்கு. So இப்ப electron எவ்வளவு wavelength observe பண்ணிருக்கு அப்படினா 975 angstrom observe பண்ணிருக்கு. 975 angstrom observe பண்ணிருக்கு. அப்படினா எவ்வளவு ஸ்பெக்ட்ரம் அப்படிங்க பாருங்க இந்த n ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சுனா நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் நமக்கு தெரிஞ்சிரும் இல்லையா? அப்படினா எனர்ஜி வச்சு நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நம்பர் நாம கால்குலேட் பண்ணணும். வேவ்லெந்த் நமக்கு தெரியும். நம்பரை கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? We already know that. இல்லையா? So எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So we can start try to solve the problem. எப்படி கால்குலேட் பண்ணலாம்? n ஓட வேல்யூ நமக்கு தெரியணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? n ஓட வேல்யூ 13.6 எடுத்துட்டு நம்மளால சால்வ் பண்ணலாம். லாம்டா ஓட வேல்யூ நமக்கு தெரியும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? லாம்டா ஓட வேல்யூ n ஓட வேல்யூ. Okay, so first you have to know r oda value உங்களுக்கு தெரியுமா? What is value of r? r oda value தெரிஞ்சிருச்சு அப்படினா you can solve the problem. 912. Okay, so இப்போ நான் r oda value நான் எடுத்துட்டேன். Just see here, r oda value நான் எடுக்கிறேன். Just wait. r oda value என்ன சொல்லலாம் in terms of 1 by r oda value 912 angstrom இல்லையா? 912 angstrom 1 oda value 1 by r oda value என்னது? So r oda value 1.097 எடுத்துட்டேன் அப்படினா 1 by r oda value 912 angstrom. So இதோட வேல்யூ அப்படி நான் டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். Listen carefully. How can we substitute this idea? So இப்போ எடுத்துட்டேன். I'm going to substitute this one. Clear? Wait. Yes. இங்க இருக்கு. So இப்போ பாருங்க lambda நாம எப்படி எடுத்துட்டேன் அப்படினா we can say that 1 by lambda is equal to r into 1 by n square சொல்லலாமா? n1 square ஏன்னா difference in energy இல்லையா? So n1 square minus what? n2 square இல்லையா? So this is what is r. எங்க இருந்து போறோம் 1 க்கு இல்லையா? 1 by n இல்லையா? இதோட வேல்யூ நமக்கு n square. இதோட வேல்யூ நமக்கு தெரியாது இல்லையா? Is it clear? இதோட வேல்யூ நமக்கு தெரியாது. So we have to calculate the value of this. So எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 1 by r ஓட வேல்யூ 912 angstrom, right? 912 angstrom 1 by r ஓட வேல்யூ. Can you take this homework? Can you solve this one? Try பண்ணுங்க பார்க்கலாம். Can you try and tell me the answer for this? n ஓட வேல்யூ நான் கால்குலேட் பண்ணனும். n ஓட வேல்யூ நாம கால்குலேட் பண்ணனும். r is lambda number of spectral line resulting spectrum emitted. Can you try to answer this one? Answers. See your answer. 6 Sassy fashion. See sir. Yes. Okay, fine. வேற எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So take this homework, this one, and solve the problem. Okay, so I'll go with the next one. Take this homework. Yes, drawback of the Bohr's model. End of this, what is the session? What is the drawback? It cannot explain that spectrum of atom other than hydrogen explains what? So it explains only hydrogen like atom மட்டும் தான் explain பண்ணும். It does not explain that helium but double, if it is electron is double, அதை explain பண்ணாது. Fails to account what is it? In fact, the hydrogen information of what? Hydrogen spectra absorbed by. So இப்போ hydrogen spectrum நான் எடுத்துட்டேன் அப்படின்னா so இங்க ஒரே ஒரு லைன் மட்டும் தான் கிடைக்குது. But if you move into the Zeeman effect, number of spectral line நமக்கு கிடைக்கும். அத Zeeman effect explain பண்ணுச்சு. But hydrogen Bohr's model, it does not explain that idea. Yes or no? And also it is unstable, unable to explain that what spectral line in the presence of magnetic field. Zeeman effect and also Stark effect explain பண்ணல. Could not explain the ability of atom more chemical bonding explain பண்ணல. So this is what is the drawback of the idea. Yes or no? Getting me point? So this must be known clearly. Yes, if you same idea question
See, once you clear up in a Lyman series, Balmer series, you can able to answer the all kind of question. Okay, va? Okay. So this is what is at end of the session. So next class I will discuss that. Very important chapter we will complete next class. So thank you. We will discuss next class. Thank you to all. Thank you to everyone.